வணக்கம். உங்களை இந்த மாதிரி ஒரு புதிய வகுப்புல செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ஆதி திருச்சபையின் வரலாறு. ஏன்னா இவன் கடந்த 2 வகுப்பா ஞானஸ்தானத்தை பத்தி பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு ஆதி திருச்சபைங்கிற ஒரு தலைப்படுத்தி இவன் பேசுறான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா ஆதி திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இப்ப அந்த தொடர்பு என்னன்னு தான் பார்க்க போறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த காலகட்டத்துல யாருக்கு எப்படி பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கிறத இப்ப பார்ப்போம். புதிய உடன்படிக்கையின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்ப யாருக்கு அவர் புதிய உடன்படிக்கையின் காலத்துல பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னா தன்னை விசுவாசிக்கும் விசுவாசிகளுக்கு. அந்த விசுவாசி தான் சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசி தான் மனவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப புதிய உடன்படிக்கை என்னன்னு பார்ப்போம். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கு. இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை பண்றாரு. அப்ப அவர் ரத்தம் சிந்துறது பாத்தீங்கன்னா அநேகருக்காக சிந்துது. அப்ப அநேகர்னா இந்த உலகம் உள்ள எல்லாருக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்துறாரு. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி. அப்ப அவர் சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்குது. அப்ப இந்த உலகத்துக்கே பாவ மன்னிப்பு வேணும்னா, அப்ப நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் ரொம்ப முக்கியம். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா தான் அவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இதை சுருக்கமா சொல்ல போனா, தந்தை இந்த உலகத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காண்டி தன்னோட ஒரே பேரான மகனை கையளிக்கிறார்னா பழி பொருளா கொடுக்கிறார். மகனும் தன் தேவன்கிற ஸ்தானத்தை தந்தைகிட்ட கொடுத்துட்டு இந்த உலகத்துல மாமிசில பிறக்கிறார். அப்படி மாமிசில பிறந்து குறையில்லாம வாழ்ந்து பாவம் இல்லாம வாழ்ந்து ஒரு பரிபூர்ணமா இருக்கிறார். அப்படி பரிபூர்ணமா இருக்கனாலதான் நம்ம உலகத்தோட பாவத்தெல்லாம் சுமந்து நமக்கு ஒரு பூர்ண பழிப்பொருளா ஒரு சரியான பழிப்பொருளா வந்து இந்த உலகத்தின் பாவத்துக்குரிய அனைத்து தண்டனையும் அவரு சுமந்தார். அவர் சுமந்தது மட்டும் இல்ல, சுமந்து தீர்த்து கல்வாரி மலையில அடிபட்டு உதைப்பட்டு தன் உடம்பையும் உயிரையும் கொடுத்து ரத்தம் சிந்தி அங்க இறக்குறார். அப்படி இறந்து போய் அவர் 3 நாள் உயிர்த்துறார். அப்ப அந்த காரியத்தின் மூலமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்துக்குரிய தண்டனை அனைத்தையுமே சுமந்து தீர்த்து அவர் கல்வாரி மலையில தன் ரத்தத்தை சிந்தி தன்னோட ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை பண்றார். இதுதான் புதிய உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இது அவர் எப்ப பண்ணார்னா, இயேசு பிறந்து 33 வருஷத்துல அவர் பண்ணார். அங்க இருந்து அந்த புதிய உடன்படிக்கை காலம் தொடங்குது. இது எங்க முடியும்னா ரகசிய வருகை போது முடியும். இன்னைக்கு வந்து 2022 வருஷம் ஆச்சு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம புதிய உடன்படிக்கை காலத்துல தான் இருக்கோம். சோ இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பண்ண அந்த புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்து பண்ண அந்த காரியத்தை நினைவு வச்சு அவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை தன்னை சுமந்து தீர்த்தருங்கிட்டு நம்ம விசுவாசிச்சு நம்பி அவரை நம்ம பாவத்திற்கு ரட்சகராகவும் மீட்பராகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கும் போது அவரை அங்கீகரிக்கும் போது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து நமக்கு பரிசுத்தாவினால் முத்திரை போட்டு நமக்கு பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படுறோம். அப்படி பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம்னா பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம பரலோகம் போக முடியும். பரலோகம்னா சொர்க்கம். அப்ப சொர்க்கம் தான் தேவன் இருக்கிற இடம். தேவன் இருக்கிற இடம் தான் பாவம் இல்லாத இடம். சோ அந்த இடத்துக்கு நம்ம பாவம் இல்லாம தேவன்கிட்ட மன்னிப்பை பெற்று பரிசுத்தாவினால் ஞானஸ்தானத்தை பெற்று பரலோகம் போக முடியும். இதுதான் வந்துட்டு பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுறது. சோ இந்த மாதிரி முறையில தான் தேவனாய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல அவர் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. தன்னை விசுவாசித்தவர்களுக்கு, தன்னை அங்கீகரித்தவர்களுக்கு, தான் செய்த புதிய உடன்படிக்கையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி பாவமன்னிப்பு பெற்றவங்களுக்கு தான் அவர் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இப்படித்தான் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் வாங்கிக்க முடியும் இயேசு கிறிஸ்துட்ட. அப்படி பரிசுத்தாவி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தான் அவனுக்கு பரிசுத்தாவி முத்திரை கிடைக்குது. அப்படி பரிசுத்தாவி முத்திரை கிடைக்கும் போது தான் அவன் கிறிஸ்துவோட பிள்ளையாகிறான். ஏன்னா பரிசுத்தாவி முத்திரை போட்டாலே நம்ம வந்துட்டு அவருக்கு சொந்தமாகிறோம். இப்படி சொந்தமாகி அவருக்கு பிள்ளையானவன் தான் கிறிஸ்துவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்து சொந்தமாகும் போது தான் நம்ம கிறிஸ்துவன் ஆகிறோம். அவனைத்தான் கிறிஸ்துவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் விசுவாசி. அவனைத்தான் சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனைத்தான் வந்து மனவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் கிறிஸ்துவுக்கு உடம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெயர்லாம் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா புதிய உடன்படிக்கை காலத்துல இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இது. இந்த 5 பேருக்குமே புதிய உடன்படிக்கை காலத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் பாவத்திலிருந்து மீட்பராகவும் தன் பாவத்தின் தண்டனை ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். ஸோ இப்படித்தான் வந்துட்டு ஒருத்தன் கிறிஸ்துவன் ஆக முடியும். இப்படித்தான் ஒருத்தன் வந்துட்டு சபை ஆக முடியும். சபைனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்கள் பேர் தான் சபை. அப்ப இந்த ஆதி திருச்சபை எப்படி பரிசுத்தாவியை பெற்று சபையா மாறிச்சு? புதிய உடன்படிக்கையில யாரு முதல்ல இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்தாவியான ஞானஸ்தானம் பெற்றாங்க? அப்படி இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்தாவி பெற்று அந்த சபை எப்படி பிறந்துச்சு, அந்த சபை எப்படி உண்டாச்சு, அந்த சபையோட வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி தான் படிக்க போறோம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வகுப்புல போவோமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? இப்ப போவோம். இப்ப நம்ம எல்லாரும் இந்த வகுப்புக்குள்ள போவோம். இது எனக்கு வந்துட்டு
வந்துட்டு 46 வகுப்பு. இந்த அளவுக்கு ஆசிரியர் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இப்போ இந்த வகுப்புல போவோம். இப்போ இந்த ஆதி திருச்சபையை பத்தி நம்ம படிக்கணும் ஆசைப்பட்டா நம்ம வந்துட்டு அப்போஸ்தலர் பண்ணி படிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா லூக்கா. இப்போ லூக்கா ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் லூக்காவின் நற்செய்தி. இப்போ லூக்காவின் நற்செய்தி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் எப்படி புதிய உடன்படிக்கை பண்ணி அவர் இறந்து போய் எப்படி உயிர் தந்தாரு அப்படிங்கிற வரைக்கும் முதல் புக்கில் சொல்லியிருப்பாரு. இது வந்துட்டு 2வது புத்தகம். இது அப்போஸ்தலர் பணி. இந்த 2வது புத்தகத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி பரிசுத்தாவினால் அப்போஸ்தலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தன்னோட சபையை எப்படி உண்டாக்கி அந்த சபையை எப்படி எருசலேம்ல இருந்து யூதேயா, சமேரியா, எகிப்து, ஆசியா, ரோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகமெல்லாம் பரவுது. எப்படி பரவுச்சுங்கிறத அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்போ 2வது வால்யூம்ல அவர் உயிர் தந்து வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலருக்கு எப்படி பரிசுத்தாவியை கொடுத்து அந்த பரிசுத்தாவியை பெற்ற பின் அவங்க எப்படி உலகம் ஃபுல்லா நற்செய்தியை எருசலேம்ல இருந்து தொடங்கி கொண்டு போனாங்க அப்படிங்கறத பார்க்க வரதான் 2வது வால்யூம். அப்படிங்கும்போது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சட்டத்தின் காலம் இருக்கு. அப்ப சட்டத்தின் காலத்துல இருந்து அவங்க புதிய உடன்படிக்கை காலத்துக்குள்ள போறாங்க. மக்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கையில இருந்து புதிய உடன்படிக்கை வர்றாங்க. இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வாலிபனா இருக்கவன் டக்குன்னு வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் நடக்குது. அவன் அது வரைக்கும் வந்து சிங்கிளா இருந்தவன் திடீர்னு வந்துட்டு மேரேஜ் லைஃப்ல போறான். இது பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட். அப்படின்னா இங்க இருந்து அங்க போய் அந்த ஒரு மாற்றம் வரணும். அவங்களுக்கு தான் வீட்டை விட்டுட்டு போய் அவங்க அடுத்தவங்க வீட்டில் வாழணும். அப்படி வாழும்போது ஒரு மாற்றம்லாம் வரணும். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அப்ப அந்த மாற்றத்தை அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே போய் அங்க செட் ஆக மாட்டாங்க. செட் ஆகாது. உடனே செட் ஆகாது. அவங்க வந்துட்டு பிறந்த வீடு நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க அப்படி இருந்துச்சு, இங்க நம்ம எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி பிறந்த வீடே அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பழைய உடன்படிக்கையில இருந்து புதிய உடன்படிக்கை போகும்போது வந்துட்டு அந்த முதல்ல அப்போஸ்தலர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளும் அப்படித்தான். ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம ஜம்ப் பண்ணும்போது இங்க நம்ம சர்வீஸ்ல இருந்திருப்போம். இங்க 8 வருஷம் சர்வீஸ்ல இங்க நம்ம கண்ணை மூட்டு வேலை செய்ய முடியும். ஆனா இதே புதிய கம்பெனி போகும்போது அந்த கம்பெனில நீ யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பழகி அதுக்கேற்ற மாதிரி நீ மாறணும். அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதே மாதிரி தான் மக்களும் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கு அவங்கள்ட்ட. இதை கடைப்பிடிக்கணுமா, அதை கடைப்பிடிக்கணுமா, எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அவங்க முறைமை பண்ணியே பழகுனாங்க. திடீர்னு விசுவாசம் மட்டுமே போதுச்சுன்னா அவங்களால முடியல. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதை வந்து உணர்வதற்கு. அப்ப இந்த அப்போஸ்தலர் பணிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது நம்ம சரியா படிக்கணும். அப்ப எப்படி அங்க முறைமையை விட்டு விசுவாசம் மட்டுமே போதும், விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், விசுவாசம் தான் உன்னை மீட்கும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்படிங்கிறத நீங்க அதிகாரம் 1, 2, 3, 4 அப்படி படிக்கும்போது வந்துட்டு முதல் 12 அதிகாரம் பார்த்தீங்கன்னா பேதுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 9வது அதிகாரத்தில் தான் பவுல் வர்றாரு. இப்போ பவுல் வந்துட்டு அவர் 12ல இருந்து அவர் டேக் ஓவர் பண்றாரு. 12ல இருந்து அவர் டேக் ஓவர் பண்ணி அவர் என்ன பண்ணாரு, அவரோட நடவடிக்கை என்ன, அவர் 3 சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்காரு. அவர் நற்செய்தியை பரப்புறதுக்காண்டி 3 சுற்றுப்பிரயாணம் பண்ணி அவர் எங்கெங்க போனாரு, அவங்க கூட யாரு இருந்தாங்க, என்னென்ன புதுமைகள் பண்ணாரு, எப்படிலாம் அதிசயம் பண்ணி மக்களை வந்துட்டு புறஜாதிகளை அவர் வந்துட்டு எப்படி வந்து மனசை மாற்றி அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்து எப்படி அவங்களுக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கிடைச்சிச்சு, அவங்களாம் எப்படி சபையா மாறினாங்க அப்படிங்கிறத 12வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஜாக்கிரதை படிக்கணும். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டின் காலம், அது சட்டத்தின் காலத்துல இருந்து முறைமையின் காலத்துல இருந்து அவங்க விசுவாசின் காலத்துக்குள்ள போறாங்க, சபையின் காலத்துக்குள்ள போறாங்க, இரக்கத்தின் காலத்துக்குள்ள போறாங்க, கருணையின் காலத்துக்குள்ள போறாங்க, புதிய உடன்படிக்கைங்கிற காலத்துக்குள்ள போறாங்க. அப்ப புதிய உடன்படிக்கைக்கு இத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். அப்ப இந்த புத்தகத்துல இருந்து நம்ம ஒரு கோட்பாடு எடுக்கும்போது நம்ம ஜாக்கிரதை எடுக்கணும். இது புதிய உடன்படிக்கை உண்டான கோட்பாடா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காலகட்டம் தேவைப்படுது. திடீர்னுலாம் மாற முடியாது. கொஞ்சம் காலகட்டம் தேவைப்படுது. அவங்களும் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு கடைசியில் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா புறஜாதி கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் யாரு? பவுல். இப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆதி திருச்சபை காலத்துல இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணி தன் உயிரையே கொடுத்து இறந்து போய் 3வது உயிர்த்தெழுந்து வந்து தன் அப்போஸ்தலரை சந்திச்சு அவர் என்ன சொன்னாரு, அவங்களுக்கு என்ன வேலை வச்சாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாரும் அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 1 வசனம் 1. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இப்ப லூக்கா சொல்லிட்டாரு, நான் ஏற்கனவே வந்துட்டு முதல் வால்யூம் போட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டு பரிசுத்தாவின் உதவினால் வந்துட்டு அவர் எப்படிலாம் போதிச்சாரு, எப்படிலாம் வந்தாரு அப்படிங்கறத ஏற்கனவே முதல் வால்யூம்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த முதல் வால்யூமுக்கு இது பின்னாடி வருது, இது 2வது வருது. அப்படிங்கும்போது அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு எப்படி எழுதணும்னா அதே மாதிரி உண்மையாகவும் விசாரிச்சு நலமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இவர் எழுதப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே
வசனத்துல பாத்தீங்கன்னா தன்னையே பலிபொருளா கொடுத்து தன் உடைமை உயிரை கொடுத்து அவர் இறந்து போய் திரும்பவும் உயிரை வந்து அப்போஸ்தலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி போதிக்கிறார். அப்படி போதிக்கும் போது அவரு நான் திரும்பவும் நான் உயிரை வந்திருக்கேன், நான் உயிரை தான் இருக்கேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய காரியம் பண்ணார், நிறைய சாட்சி கொடுத்தார். எப்படிலாம் சாட்சி கொடுத்தாருன்னா ஒண்ணும் கிடையாது. முதல் சாட்சி எப்படின்னா அப்போஸ்தலருக்கு நான் உயிர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுக்க வராரு. அப்படி வரும்போது தோமையார் அங்க இல்ல. அப்ப மத்த அப்போஸ்தலர்லாம் தோமையார்ட்ட சொல்லுவாங்க அவர் உயிரை வந்தாரு, அவங்கள நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தோமையார் நம்ப மாட்டார். அப்ப தோமையார் வந்து அப்போஸ்தலர்லாம் பார்த்துவாரு. அப்படி அவர் வந்தாருன்னா அவர் கையில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியோட காயத்தை தொட்டு பார்க்கணும். அதே சமயத்துல விழாவில் குத்துனாங்கல்ல அதையும் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 அப்போஸ்தலர் ஒரு ஆளானா தோமையார் அப்படி சொல்லிடுவார். அப்ப இயேசு கிறிஸ்து 2வது தடவை வரும்போது தோமையாரை கூப்பிட்டு நீ நம்பாம விசுவாசிக்காம இருக்காத, வந்து தொட்டு பாரு, தொட்டு விசுவாசிச்சு நீ வந்துட்டு விசுவாசியா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி தோமையார் தொட்டு பார்த்து அவரு என் தேவன்னு சொல்லி காலில் விழுறாரு. அப்ப தோமையாரை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு கண்டு விசுவசிக்கிறோட காணாமல் விசுவசிப்பவங்க பேரு பெற்றவர்கள். அப்ப தோமையார் கண்டு விசுவசிக்கிறாரு, நம்மலாம் காணாமல் விசுவசிக்கிறோம். அப்ப நம்ம அவங்களோட பேரு பெற்றவர்கள். அதான் அவர் அங்க சொன்னார். இப்படி ஒரு மாதிரி அதே சமயத்தில் வந்து இன்னொரு தடவை வரும்போது நான் பசியா இருக்கேன், எனக்கு சாப்பிட கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க மீனை கொடுக்குறாங்க சாப்பிடறதுக்கு, அவரு சாப்பிடுறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து வந்து நான் உயிரதான் இருக்கேன் பாருங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எடுத்துக்காட்டுகள் காமிக்கிறாரு, பல சான்றுகள் வைக்கிறார், பல எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சோ இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப அடுத்து அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்ப தெளிவா சொல்லியாச்சு. யோவான் ஸ்நானம் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கல, அவருக்கு வெறும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதை நம்ம ஏற்கனவே முதல் கிளாஸ் சொல்லிட்டோம். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் பாத்தீங்கன்னா ஜலத்தினால் ஞானஸ்நானம், அது வந்து வெறும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அது இங்க தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்க எல்லாம் இது வரைக்கும் மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்நானம் தான் பெற்றிருந்தாங்களே ஒழிய பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறல. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்க போறாரு இன்னும் சில நாளைக்குள்ள. அப்ப தண்ணியில முக்கியம் இருக்க ஞானஸ்நானம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாம் வந்துட்டு பாவி என்று உணர்றது வந்துட்டு தண்ணியில முக்கியம் இருக்கிற அந்த முறைமையில தான் உணர்வு அவசியம் கிடையாது. ஒருத்தன் தன் பாவத்தை நினைச்சு பார்த்து மனதுருகி நம்ம பாவின்னு ஒத்துக்கிட்டாலே அது பாவத்தை உணர்ந்தாச்சு அர்த்தம். அப்படி பாவத்தை உணர்ந்தவன் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை சுமந்திருத்தார் அப்படிங்கிறத நம்பி அவரை விசுவசிச்சு அவரை மீட்பாளராக ஏற்றுக்கொண்டாலே அவனுக்கு வந்துட்டு பாவ மன்னிப்பு உண்டு, அவனுக்கு வந்து பரிசுத்த ஞானஸ்நானம் உண்டு. அப்ப பாவத்தை உணர்றதுக்கு நீ முறைமையை செஞ்சுதான் உணர்ந்துற அவசியம் கிடையாது. தண்ணியில முக்கியம் இருந்துச்சு அந்த முறைமையை செஞ்சுதான் உணர்ந்துற அவசியமே கிடையாது. நீ பாவத்தை உணர்வதற்கு நீ மற்றவங்களுக்கு செய்த அந்த கொடுமையையும் மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த துன்பத்தை நினைத்து பார்த்து மன வருதி உன்னை பாவத்தை உணர்ந்தாலே போதுமானது. அதுக்கு ஒரு முறைமை தேவையில்லை, அதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. நீயே உணர்ந்து பாரு. நீ செய்த காரியத்தை நீயே வந்துட்டு சோதிச்சு பார்த்து நம்ம எவ்வளவு கொடுமையானவங்க, நம்ம எவ்வளவு மோசமானவங்க, நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம் அப்படிங்கறது நீ உணர்ந்தாலே போதுமானது. அதுக்கு ஒரு முறைமை தேவையில்லை. அன்றையும் அவர் அவர்களை கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப நீங்க இதுவரைக்கும் பெற்றதெல்லாம் ஜலத்தினால ஞானஸ்நானம், அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனா நீங்க இனிமே பெற போறது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். அது யார்? இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பாவி என்று உணர்ந்து இருக்கணும். பாவி என்று உணர்ந்து அவர் தான் மீட் பண்ண என்னாலே உனக்கு பரிசுத்த ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்ப அடுத்து ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப அந்த மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியானவரை ஞானஸ்நானம் பெறாம நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு பிதா இந்த மாதிரி பரிசுத்த ஆவியை அனுப்புவார் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. இதை வந்துட்டு லூக்காலையும் குறிப்பிட்டிருக்காங்க, அதே சமயத்துல யோவான்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப யோவான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பரிசுத்த ஆவியில கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறது பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க எருசலேம் விட்டு வெளியில போய் போதிக்க வேண்டாம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டாரு. இதை வந்துட்டு அவர் உயிர் இருக்கும்போது எப்ப சொன்னாரு பார்க்கணும்னா நீங்க எல்லாரும் யோவான் அதிகாரம் 16 வசனம் 26 இதுல என்ன போட்டுருக்குன்னா என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அப்ப பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிச்சு நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் நினைப்பூட்டுவார். 3 வருஷமா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு நிறைய போதிச்சிருக்காரு, நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா அவங்கள கேட்டாங்களோ இல்லையா அதை உணரல. ஆனா நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவியை உனக்கு உணர்த்துவாரு. தேவன் சொல்லி கொடுத்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அப்ப தேவைப்படுற நேரத்துல தேவன் சொல்லி கொடுத்ததை நினைப்பூட்டுறது பரிசுத்த ஆவி தான். அப்ப பரிசுத்த ஆவி தான் உனக்கு நினைப்பூட்டுறாரு. அதே சமயத்துல ஏற்கனவே சொல்லி கொடுத்த விஷயத்துக்கு அவர் தான் வந்துட்டு உண்மையான அர்த்தத்தை போதிக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க போகாதீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன். என் நாமத்தினாலே அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறார். அப்ப தந்தை தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேர்ல அனுப்ப போறாரு.
பரிசு ஆவியாகிய தேற்றரவாளனே. அப்ப பரிசு ஆவி தான் தேற்றரவாளன். அப்ப உனக்கு தெம்பையும் பலனையும் ஒரு சக்தியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறது தான் பரிசு ஆவி. அப்ப பரிசு ஆவி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் தான் உனக்கு தெம்பை கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு தெம்பு கொடுக்குறது யாரு? பரிசு ஆவி தான். இன்னைக்கு வந்துட்டு தேவனோட வார்த்தையை நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த ஒரு கூச்சம் இல்லாம ஒரு தைரியத்தை கொடுக்குறது பரிசு ஆவி. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ரசிக்க பண்ணணும், ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தேவனோட ஆவியை பெற்று பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதே சமயத்தில் வந்து தேவனும் அதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, உன்னை நேசிப்பது போல உன் அயலான நேசி. ஏன்னா இன்னைக்கு திருச்சிவிலும் சரி நிறைய ஊழியக்காரங்களும் இந்த அடிப்படையான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியறாங்க. இயேசு கிறிஸ்து பண்ண அந்த புதிய உடன்படிக்கைனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு இதை பத்தி வந்துட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. அப்ப நமக்கு அடிப்படையான விஷயம், அதே சமயத்தில் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயம் அதை சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. நமக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, முறைமையை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம முறைமை கடைபிடிக்கிறதுக்கும் சட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்கு. ஆனா தேவன் செய்த காரியத்தை அங்கீகரித்து அவர்கிட்ட பாவ மன்னிப்பை வாங்கி நீ மீட்பை பெறணும், நித்திய வாழ்வை பெறணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்ததுக்கு ஆள் இல்லை. அப்ப பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் பண்ண அந்த புதிய உடன்படிக்கிற முக்கியத்துவத்தை யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறான். உனக்கு பாவ மன்னிப்பு அங்கதான் இருக்கு, அவர் தான் கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பை நம்ம வந்துட்டு சம்பாதிக்க முடியாது, பாவ மன்னிப்பை வந்துட்டு நம்ம முறைமையை கடைபிடிச்சு சம்பாதிக்க முடியாது, பாவ மன்னிப்பை நம்ம வந்து புண்ணியம் செஞ்சு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை யாருக்குமே சொல்லித்தரது கிடையாது. இன்னைக்கு எவனை கேட்டாலும் நான் வந்துட்டு இவ்வளவு புண்ணியம் பண்ணா எனக்கு கடவுள் மன்னிச்சுவார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் லஞ்சம் வாங்கிட்டு உனக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறத உணர்ந்துருங்க. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இயேசுக்கு செய்த அந்த புதிய உடன்படிக்கை மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மீட்பை சொல்லி தரதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. இதே லூக்கால எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப லூக்கா அதிகாரம் 24 வசனம் 36 வந்து பார்ப்போம். அவர்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து முதல்ல அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுக்காரு. அப்படி காட்சி கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து சமாதான தேவன்கிறதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் சொல்லியிருக்கேன். அதை பத்தி நிறைய வகுப்பும் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க பயன்படுங்க. இப்ப அடுத்து அவர் என்ன சொன்னாங்க பார்ப்போம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவங்க எல்லாம் வந்துட்டு செத்து போனவர் எப்படி உயிர வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஒரு ஆவி நினைச்சாங்க. ஆனா அவர் நான் ஆவி இல்ல, நான் உயிர தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாங்க பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நான் வந்தது ஆவியா வரல, உடம்போட உயிர்த்தெழுந்து தான் வந்திருக்கேன், வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையையும் காலையும் காமிக்கிறார். அப்ப நீங்க பாக்குறது வந்துட்டு ஆவி கிடையாது, நான் தான் வந்துட்டு அந்த உடம்போட உயிர்த்தெழுந்து மறுவாக்கப்பட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்து ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவங்க இயேசு கிறிஸ்து சந்தோஷத்துல விசுவசிக்காம அதை ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. ஆச்சரியப்பட்டு அந்த சந்தோஷத்துல இருந்துட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படிங்கும்போது வறுத்த மீன் துண்டையும் தேனையும் கொடுக்குறாங்க. அவர் அதை சாப்பிடுறாரு. இப்ப அடுத்து அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப பழைய ஏற்பாட்டுல நான் இந்த மாதிரி வந்துட்டு உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்த்து நான் வந்து இறந்து போய் உயிர்த்தெழ வேண்டியிருக்கு, இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஏற்கனவே என்னை பத்தி பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. அதனால தான் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அப்ப நான் அதை நிறைவேற்றதுக்காண்டி தான் நான் வந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சு இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் உயிரிழக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப உங்களுக்கு புரியாது, ஆனா இப்ப நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நிக்கிறேன், இப்பயாவது புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்துறாரு. அப்படி ஞாபகப்படுத்தும் போது தான் இப்ப அவர் பரிசுத்தாவை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டிய நாள் இருந்தது. இயேசு கிறிஸ்து அப்போ ஒரு மனதை திறந்து அவர் விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி பாடுபட்டு இறந்து போய் 3 நாள் கழிச்சு நான் உயிர்த்தெழ வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இப்ப மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவால தான் பிரசங்கிக்கப்படணும். அது எங்க இருந்து தொடங்கணும்? எருசலேம்ல இருந்து தொடங்கணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை பெற்றாலே நம்ம பரிசாவை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப மனம் திரும்புதல் நம்மளே திரும்பிக்கலாம். இப்போ ஒருத்தன் தன்னை பாவி என்று உணர்ந்து தன் பாவத்துக்கு வருத்தப்பட்டு தான் செய்த அந்த கொடுமையை நினைச்சு பார்த்து பாவத்தை உணர்ந்து வருத்தப்பட்டாலே அது மனம் திரும்புதல். அப்படி மனம் திரும்பி வருத்தப்படும் போது அந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுவோம். அந்த பாவத்தை நம்ம மீட்கிறதுக்கு ஒரு மீட்பனை தேடுவோம். நம்ம செய்த புண்ணியத்தால முடியாது, நம்ம கடைபிடிக்கிற முறைமையால முடியாது. அப்ப அது யாரால முடியும்னா இயேசு கிறிஸ்து செய்த அந்த புதிய உடன்படிக்கையால முடியும், இயேசு கிறிஸ்துவால முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் இயேசுக்கு செய்த அந்த புதிய உடன்படிக்கையை நம்பி அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை நம்முடைய பாவத்துக்கு மீட்பராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மன்னிக்கிறார். அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ரெண்டுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேர்ல பிரசங்கிக்கப்படணும். ஏன்னா இது ரெண்டுமே அவர்கிட்ட தான் கிடைக்க முடியும். அவர்கிட்ட போனாதான் இது ரெண்டுக்கும் உண்டான பதிலும் ஒரு விமோச்சனமும் கிடைக்கும். வேற யார்ட்டையும் கிடைக்காது, மனுஷனால கொடுக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து பேரால பிரசங்கிக்கப்படணும். எங்க இருந்து? எருசலேம்ல இருந்து இந்த உலகம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு எருசலேம்ல இருந்து தான் போதைக்கு தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்ப இதுக்கெல்லாம் சாட்சி யாரு? நீங்க தான். அப்ப அந்த அப்போஸ்தலருக்கு உண்டான கடமை என்ன? அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு போய் அடுத்தவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். அவங்க அதை அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல எந்த ஊழியக்காரனும் சொல்றது கிடையாது. இந்த காலத்துல ஊழியக்காரன் சொல்றான், பாவ மன்னிப்பு வா, நான் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேளுங்கிறான். இங்க வா, நான் வந்து உனக்கு வந்துட்டு பாவ மன்னிப்பு உண்டான ஞானசானம் தர்றேன். அது ஆகாத காரியம். ஞானசானம் கொடுக்கறது வந்துட்டு உனக்கு பாவம் என்று உணர வைக்கிறதான். ஆனா அந்த ஊழியக்காரன் அது கிடையாது. என்கிட்ட வந்து நீ ஞானசானம் வாங்கினதான் உனக்கு மீட்பு இருக்குங்கிறான். அது ஆகாத காரியம். அவன் மீட்பை கொடுக்க முடியாது. எந்த முறைமையும் மீட்பை கொடுக்காது. எந்த புண்ணியமும் உனக்கு மீட்பை கொடுக்காது. எந்த முறைமையும் உன் பாவத்தை மன்னிக்காது. எந்த புண்ணியமும் உன் பாவத்தை மன்னிக்காது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, முறைமையாலையும் நீ செய்த புண்ணியத்தினாலையும் நீ கடைபிடிக்கிற சட்டத்தாலையும் உன் பாவத்தை மன்னிக்காது. உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்காது. உன் பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்காது. அப்ப முறைமையால அவ்வளவுதான் முடியும். உனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவர் செய்த அந்த புதிய உடன்படிக்கையை நம்பணும். அதாங்க சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இது அந்த காலத்துல ஆதி திருச்சபையில சரியா சொல்லி கொடுத்தனால நிறைய பேர் வந்து விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் செய்த புதிய உடன்படிக்கை நம்பினால வந்துட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த காலத்துல சபையில தான் ஆள் நிறைய இருக்க ஒழிய அங்க வந்துட்டு எவ்வளவு ரட்சிக்கப்பட்டதே தெரியல. இங்க சபைன்னு சொல்லப்பட்ட இந்த காலத்துல எல்லாருமே அவங்க கட்டி வச்சிருக்க கட்டடத்தை நினைக்கிறாங்க. அவங்க கட்டி வச்சிருக்க கட்டடத்தையும் உள்ள வச்சிருக்க சிலையையும் அந்த கட்டடம் எவ்வளவு வேலைப்பாடோட உறுதியா கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதைத்தான் நம்புறாங்க. ஆனா சபைன்னா அது கிடையாது. நம்ம தான் சபை, மக்கள் தான் சபை. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை நம்பி அவர் அங்கீகரிச்சு நம்மளோட பாவத்தை உணர்ந்து அவர் செய்த புதிய உடன்படிக்கை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஞானசானம் பெற்று அப்புறம் கிறிஸ்துவனாகி அவன் தான் சபைன்னு நினைக்கிறது யாருக்கு தெரியல. இந்த காலத்துல கிறிஸ்துவன் சொல்றா, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தால கிறிஸ்துவங்கிறான். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா அவன் கிறிஸ்துவ நினைக்கிறான். கிறிஸ்துவ கோட்பாட கடைபிடிச்சா அவன் கிறிஸ்துவ நினைக்கிறான். புண்ணியம் பண்ணா கிறிஸ்துவ நினைக்கிறான். கிறிஸ்துவ பேர் வச்சா கிறிஸ்துவ நினைக்கிறான். இது தவறு. அதுல நீ கிறிஸ்துவனாயே ஆக முடியாது. அது நீ கிறிஸ்துவன்னு சொல்லவும் முடியாது. கிறிஸ்துவன்னா அவரை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவன்னா உன்னை பாவி என்று உணர்ந்து உன் பாவத்துக்கு மீட்பராக வச்சிருக்கவும் அவர் செய்த புதிய உடன்படிக்கையும் அவரை ஏற்றுக்கொண்டா தான் அவரு பரிசுத்த ஞானசானம் கொடுத்து பரிசுத்த முத்திரை போட்டு உன்னை அவர் செய்த புதிய உடன்படிக்கை என்ற ரத்தத்தினால உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி அவருக்கு சொந்தமானவனாக உன்னை மாற்றுறாரு. அவருக்கு சொந்தமான மாறும்போது நீ அவரோட பிள்ளையா மாறுற. அவரோட ரத்தத்தினால உன் பாவத்தை கழுவி அவரோட பிள்ளையா உன்னை மாற்றுறாரு. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அந்த மாதிரி தான் நீ கிறிஸ்துவ நம்ப முடியும். சும்மா பேர்லையும் ஊர்லையும் நீ பிறந்த குடும்பத்திலையும் நீ பிறந்த நாட்டிலையும் நீ பேசுற பாஷையிலையும் நீ வந்து பைபிள் படிக்கிறது நீ கிறிஸ்துவன் ஆக முடியாது. பைபிள் படிச்சுட்டா கிறிஸ்துவன் ஆக முடியாது. நீ உணர்ந்து பாவி என்று உணர்ந்து அவர் செய்த அந்த புதிய உடன்படிக்கையை நீ நம்பி ஏற்று அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்ப லூக்கால என்ன சொல்லிருக்காரு, நீங்க எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க வந்துட்டு எருசலேம்ல இருங்க. உடனே போய் போதிக்க ஆரம்பிக்காங்க. நீங்க பரிசுத்தாவியை பெற வரைக்கும். ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளனா உங்களுக்கு பலன் இருக்கு. நல்லா பாருங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. அப்ப பிதா என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாலே அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேர்ல பரிசுத்தாவியை அனுப்ப போறார். அதான் வாக்குத்தத்தம். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அப்ப தந்தை கொடுத்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து வரும் பலனினால். அப்படின்னா உன்னதம்னா பரலோகம். உன்னதம்னா பரலோகம், சொர்க்கம், தேவன் இருக்கணும். அப்ப அங்க இருந்து வரும் பலன் எது? அங்க இருந்து வரக்கூடிய பலன் தான் பரிசுத்தாவி. அப்ப அங்க இருந்து வர்றவர் தான் பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி அங்க இருந்து வர்றாரு. அவர் தான் உனக்கு பலனை கொடுக்காரு. நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
அப்ப உங்களுக்கு பலம் எங்க இருந்து வருது? உன்னதிலிருந்து வருது. அப்படின்னா சொர்க்கத்துல வருது. அதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி உங்கள் மேல் வந்து இறங்கும் வரைக்கும் நீங்க எல்லாம் எருசலேம்ல இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த பரிசுத்தாவி வந்து இறங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு அப்போஸ்தலர் பண்ணி அதிகாரம் 2 நடக்க போகுது. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அடுத்து பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். இந்த மாதிரி சொல்லிதான் முதல் புஸ்தகமான அந்த லூக்காவை முடிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாதிரிலாம் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து இந்த மாதிரிலாம் அறிவுரை கொடுத்து நீங்க எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்படியே வானத்தை எடுத்துக்கொள்ளப்படுறத இவங்க பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்பட்டு எருசலேம்ல வந்து அப்புறம் தான் வந்துட்டு இவங்க போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப இது வால்யூம் 1ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப நம்ம வால்யூம் 2ல படிக்கிறோம். இப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப திரும்ப எல்லாம் வந்துட்டு அப்போஸ்தலர் பண்ணி அதிகாரம் 1 வசனம் 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா பரிசுத்தாவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப அங்க சொன்ன விஷயம் ஒண்ணுதான், இங்க சொன்ன விஷயம் ஒண்ணுதான். இப்ப மீதி இருக்க வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலருக்கு சில கேள்வி வருது. என்ன கேள்வினா, நீங்க இறந்து போய் உயிர்த்து வந்துட்டீங்க. அப்படிங்கும்போது நீ இந்த காலத்துலயா இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுக்க போறீங்க, இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறீங்க, உங்களோட ராஜ்யம் இந்த காலத்துல வரப்போகுது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு மெசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மீட்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ரட்சகரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 700 BC இருந்து இஸ்ரேல் வந்துட்டு அடிமைத்தனத்துல இருக்காங்க. இஸ்ரேல்ல நிறைய ராஜ்யங்கள் பிடிச்சு ஒருத்த மாத்தி கிட்டத்தட்ட 700 BC இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்து வர வரைக்கும் நிறைய பேர் ஆண்டு இருந்தாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா அசிரிய மன்னர்கள், அப்புறம் பாபிலோனிய மன்னர்கள், அப்புறம் மேதே பெர்சியா, அப்புறம் அலெக்சாண்டர் கிரேக்க மன்னர், அப்புறம் ரோமர்கள், இவங்கெல்லாம் ஆண்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ரோமர்கள தான் அவங்க ஆட்சி இருந்துச்சு. அப்படிங்கும்போது அவங்க அடிமைத்தனத்துல தான் 700 வருஷமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்ட கேள்விதான், நீங்க வந்துட்டு வந்து உங்க காரியத்தை முடிச்சுட்டு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி நீங்க உயிர்த்தெழுந்து வந்துட்டீங்க. அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க திரும்ப உயிர்த்தெழுந்து வந்தனால இந்த காலத்துல இஸ்ரேலுக்கு அந்த ராஜ்யத்தை திரும்பி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கேவா உங்க ஆட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர் கேட்ட ஆட்சி எங்க வருதுன்னா இங்க 1000 வருஷம் ஆட்சி. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சபையின் காலம் இருக்கு, அதுக்கப்புறம் ரகசிய வருகை இருக்கு, அப்புறம் உபத்திர காலம் இருக்கு. ஆனா அதுக்கு இடையில என்னென்ன இருக்குன்னா சபையின் காலம் இருக்கு. இப்ப நம்ம சபையின் காலத்துல இருக்கோம். இந்த சபையின் காலம் எதுல முடித்து வைக்கப்படுதுன்னா ரகசிய வருகையால முடித்து வைக்கப்படுது. அது வந்துட்டு ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அந்த ஒரு நிகழ்ச்சினால அது முடித்து வைக்கப்படுது. அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திர காலம். அங்கதான் வந்துட்டு சாத்தானுங்கள்ல 7 வருஷம் இந்த உலகமே ஒப்படைக்கப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பகிரங்க வழிகள் வந்து சாத்தானை வென்று அவனை பாதாளத்துல 1000 வருஷம் கட்டுறாரு. அப்படி கட்டிட்டு தான் அவர் வந்துட்டு தன்னோட அரசாட்சி நிறுவுறாரு. அங்கதான் அவரு தன்னோட அரசாட்சி நிறுவுறாரு. அங்கதான் அவரோட ஆட்சி தொடங்குது. ஆனா இவங்க கேட்கறாங்க, இப்பயேவா இந்த ஆட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்படி கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு பார்ப்போம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, தந்தை வந்துட்டு எந்த காலத்துல எதை செய்வாங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பன இல்லை, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. அதனால வந்துட்டு அதெல்லாம் கேட்காதீங்க, அந்த அளவுக்குலாம் கேட்காதீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் கேளுங்க, அதை மட்டும் செஞ்சா போதும், அதுக்கு மட்டும் நீங்க சாட்சி கொடுத்தா போதும். தந்தை வந்துட்டு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன செய்வாங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிறது அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கப்படல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல, அந்த கொடுப்பனை உங்களுக்கு இல்ல. ஆனா நீங்க என்ன செய்யணும், இப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க எருசலேம்ல இருங்க, அதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அதனால தந்தை என்னென்ன பண்ணுவாருங்கிறத இப்ப நீங்க அறிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நமக்கு வந்துட்டு தெளிவா சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்துற புத்தகத்துல இந்தந்த காலகட்டம்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இது வருது, இதுக்கு முன்னாடி அது வருதுன்னு சொல்லிட்டு தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப நம்ம அதெல்லாம் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப பேர் பெற்றவர்கள், கடவுள் அவரோட டைம்ல என்ன கிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இதான்ப்பா வருது, இதுக்கு முன்னாடி இதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சு உஷாரா இருந்துக்கலாம், தெளிவா இருந்துக்கலாம். அப்ப நம்ம தெளிவா இருந்தா மட்டும் பார்த்தாது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கூட இருக்கவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அவங்களையும் தேவனோட ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அவங்களையும் பாவ மன்னிப்புக்குள்ள வந்துட்டு அவங்களும் வரணும். நம்ம பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது, ஆனா வழியை சொல்லிக் கொடுக்க முடியும். வழியை சொல்லிக் கொடுக்கறதுனால வந்துட்டு நம்ம பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. நம்ம வழியை தான் சொல்லணும். அந்த வழியை அவங்க கேட்டுட்டு போய் அவங்க தன் பாவத்தை உணர்ந்து தேவனா இயேசு கிறிஸ்து மீட்பரை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த புதிய உடன்படிக்கை அங்கீகரிக்கும் போது அவங்க மீட்கப்படுவாங்க. அப்ப அது அவங்களுக்கும் தேவனும் நடக்கக்கூடிய அந்த ஒரு காரியம், அது நம்ம காரியம் கிடையாது, அது அவங்க பண்ணும். தேவனுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுல நம்ம தலையிடக்கூடாது.
அதை நம்ம தலையிடவும் கூடாது, நம்ம அதை கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்போ ஒருத்தனுக்கு அன்பாக சொல்லிக் கொடுக்கணும் வழியை அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவன் சுயமாக முடிவெடுக்கணும், அவன் சொந்தமாக முடிவெடுக்கணும். அவன் சொந்தமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு கட்டாயப்படுத்தாமல் இதை சொல்லித்தரதான் முடியும். அவங்களுக்காக நம்ம வேண்டலாம், அதையும் செய்யலாம். ஆனால் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்க தான் அதை முடிவெடுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்க பரிசாவை பெற்றுக்கொண்டால் தான் எருசலேம்ல மட்டும் இல்ல, யூதேயால மட்டும் இல்ல, சமேரியால மட்டும் இல்ல, இந்த உலகம் எங்கும் எனக்காண்டி நீங்க சாட்சியா இருப்பீங்க. அப்ப ஒருத்தன் தேவனுக்காண்டி சாட்சியா இருக்குன்னா பரிசாவை பெற்றிருந்தா ஈஸியா இருக்க முடியும். பரிசாவை பெற்றால் தான் அந்த பலன் அடைய முடியும். அந்த பலன் அடைஞ்சது தான் தேவனோட வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் தெரியும். அந்த பரிசாவை தான் உனக்கு சொல்லுவாரு, நீ மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது, நீ அடுத்தவனுக்கு சொல்லணும், அடுத்தவனுக்கு வந்துட்டு அந்த ரட்சிப்பின் வழியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசாவை தான் நமக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுப்பாரு. பரிசாவை தான் நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த பரிசாவிக்கு தேவனோட வார்த்தை நீ படிச்சு காட்டி அந்த தேவனோட வார்த்தை நீ வந்துட்டு அறிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது உள்ள இருக்க பரிசாவை உனக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பாரு. அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த விளக்கத்தை வச்சு நீ சும்மா இருக்க முடியாது. ஏன்னா உண்மை தெரியும் போது நீ வாயை மூட்டை இருக்கவே முடியாது. உள்ள இருக்க பரிசாவை உனக்கு வந்துட்டு நீ போய் அடுத்தவனுக்கு சொல்லு. முதல்ல உன் வீட்டுல இருந்து ஆரம்பி. எப்படி அவங்க சபை வந்துட்டு எருசலேம்ங்கிற அவங்களோட ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது, அதே மாதிரிதான் உனக்கு வந்துட்டு பரிசாய் வந்துச்சுன்னா முதல்ல நீ உன் வீட்டுல இருந்து ஆரம்பி, உங்க அம்மா அப்பால இருந்து ஆரம்பி, அப்புறம் நண்பர்கள் ஆரம்பி, அப்புறம் சொந்தக்காரர்கள் ஆரம்பி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்து, அப்புறம் உங்க கிராமம் அப்படி விரிவுபடுத்திக்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு அவரு, முதல்ல நீங்க எருசலேம்ல சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து யூதால சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் சமேரியால சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் தேசமெங்கும் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா பரிசாவை நீங்க பெற்றுக்கொண்டு பலனடையும் போது தான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அப்போ சொல்ல அவங்க இயேசுக்கு சாட்சியாக எருசலேமும் சரி, யூதாவிலும் சரி, சமேரியாவிலும் சரி, அங்கிருந்து தேசமெங்கும் பரவுறாங்க. இயேசுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. எப்படி சாட்சியா இருந்தாங்க? பரிசாவை பெற்றனால வந்துட்டு, பரிசாவை வரத்தினால வந்துட்டு அவங்க நிறைய புதுமைகளை பண்றாங்க, நிறைய அற்புதங்கள் பண்றாங்க. அப்படி புதுமைகளையும் அற்புதங்களையும் பண்ணும்போது அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் பேர்ல பண்றாங்க, அவங்க பேர்ல பண்ணல. நான் பேதுருவாய் நான் என் பேர்ல பண்றேன் அப்படி சொல்ல. அவங்க அற்புதங்களையும் புதுமைகளையும் பண்ணும்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முடவனை நடக்க வைக்கிறாங்கன்னா அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் பேரால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து நட அப்படிம்பாங்க. அப்ப அவங்க பண்ண புதுமைகளும் அற்புதங்களும் இயேசு கிறிஸ்துவின் பேர்ல பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அவங்க சாட்சியா இருந்தாங்க. அதே மாதிரி தான் புதிய உடன்படிக்கைப்படி நீங்க பாவ மன்னிப்பு பெற்று பரிசாவை பெறும்போது நீங்களும் இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கும்போது நீங்க வந்துட்டு உங்க குடும்பத்துல சொல்ல ஆரம்பிப்பீங்க, குடும்பத்துல சொல்லி அவங்களையும் வந்துட்டு சாட்சியா இருக்க வைப்பீங்க. அப்படியே குடும்பத்துல இருந்து அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் உங்க கிராமம், அதுக்கப்புறம் தான் வெளியில போறது. இப்படி நானும் இப்படித்தான் ஆரம்பிச்சேன், எல்லாருக்கும் இப்படித்தான். அப்ப பரிசை வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. பரிசாவிக்கு வந்துட்டு அந்த தீனியை போடணும். தேவனோட வார்த்தையை போட்டால் தான் நமக்கு வந்து நிறைய வார்த்தையை தெரிஞ்சுக்க முடியும். நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவுக்கு வரும். தெளிவுக்கு வந்தால் தான் ஒரு தைரியம் கிடைக்கும். தைரியம் வந்தால் தான் நம்ம வெளியில் போய் சொல்ல முடியும். இதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம். பண்டப்போஸ்தலனான தோமையார் இந்தியா வரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்து சாட்சியா இருந்து தன் உயிரையும் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் சாட்சியா இருந்து தன் உயிரை கொடுத்து இறந்து போயிருக்காங்க. அதை நம்ம படிச்சு பார்த்து தான் அவங்க போட்டு வச்ச அந்த அஸ்திவாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க அஸ்திவாரம் போடும்போது இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்து தான் அஸ்திவாரம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எந்த சபையில இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா வச்சு அஸ்திவாரம் போடுறான்? அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஆளுங்க. ஆனா தன் சபையை வளர்க்கறதுக்கு, தன் கூட்டத்துல ஆளை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். முறைமைகளை சொல்லியும் சட்டத்தை சொல்லியும் தன் சபையை வளர்க்குறான், சபையில வந்து ஆள் சேர்க்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறான். அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். ஏன்னா எவன் இன்னைக்கு வந்து புதிய உடன்படிக்கைப்படி பாவ மன்னிப்பு இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி தர்றான்? கம்மி, ரொம்ப கம்மி. அதை சொல்லித்தர மாட்டேங்கிறான். நித்தியவாளுக்கு உண்டான ஒரு நற்செய்தியை சொல்லித்தர மாட்டேங்கிறான். பாவ மன்னிப்புக்கு உண்டான ஒரு நற்செய்தியை சொல்லித்தர மாட்டேங்கிறான். கேட்டா நீ புண்ணியத்தை பண்ணு, சட்டத்தை கடைப்பிடி, முறைமை செய்ய அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு மன்னிக்கான்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தர மாட்டேங்கிறான். ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இப்ப அடுத்து, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படியே உயிரை எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்படி அவர் மேல போகும்போது மேக கூட்டம் அவரை மறைக்குது. அப்ப இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து மேல போறதையும் அந்த ஒரு மேக கூட்டத்துல வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதையும் இவங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப அந்த அப்போஸ்தலரை பார்த்து இந்த தேவதூதர் சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க?
நீங்க பார்க்கும்போது அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி தான் அவர் பூமியில திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த வசனம் பின்னாடி வருது. இப்ப அதே மாதிரி தான் அவர் திரும்ப வருவார்னா ஒலிவ மலையில தான் திரும்ப வந்து இறங்க போறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த வந்துட்டு பூமியில டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒலிவ மலையில தான் இறங்க போறாரு. அது எங்க நடக்கும்னா இந்த 2ஆம் வருகையான இந்த பகிரங்க வருகையில தான் நடக்க போகுது. இந்த ரகசியர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரதில்ல, மேகக்கூட்டம் வரைக்கும் தான் வராரு இந்த ரகசிய வரையில. ஆனா இந்த பகிரங்க வரையில தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து டச் பண்றாரு. அப்படி பூமியில வந்து டச் பண்ணும்போது அது ஒலிவு மலை, அது ஒலிவு மலையில தான் இறங்குறாரு. அதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இதை பத்தி நீங்க படிக்கணும்னா வெளிப்படுத்தல் படித்தா தெரியும், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். இப்ப அடுத்து அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப இவங்க இருந்தடா ஒலிவு மலை. அந்த ஒலிவு மலை பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு பக்கத்துல இருந்துச்சு. இப்போ ஓய்வு நாள்ல இவ்வளவு தூரம் தான் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதனுக்கு இருக்கு. யூதன் வந்துட்டு ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப நடக்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்ப ஒலிவு மலைக்கும் எருசலேமுக்கு இடைப்பட்ட தூரம் பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தூரத்துல தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இப்ப 11 அப்போஸ்தலரை பத்தி சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா யூதாஸ் காரியத்து இல்ல, அவர் இறந்து போயிட்டார். யூதாஸ் காரியத்து இல்ல, ஏன்னா அவர் செத்துட்டார். அப்படிங்கும்போது வந்துட்டு இங்க அந்த 11 பேர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டுல தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. இப்ப அடுத்து அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அங்க அன்னை மரியாள் இருந்தாங்க சொல்லப்பட்ட விஷயம். இவங்க எல்லாம் வந்துட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் வந்துட்டு நிலைத்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, அப்ப அந்த இடத்துல 120 விசுவாசிகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பேதுரு எழுந்து நின்று பேசுறாரு. ஏன்னா பேதுரு தான் வந்துட்டு சபைக்கு தலைவர், அப்போஸ்தலர் தலைவர் அவர் தான். அப்படிங்கும்போது வந்து அவர் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்க போறாருன்னா, ஏற்கனவே 12 அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு தப்பி போனவங்க வந்துட்டு 11 மாற்றப்பட்டிருக்கு. இப்ப அந்த 11 மாற்றப்பட்டிருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது வந்துட்டு எங்க போட்டிருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அதை பத்தி அவர் சொல்ல வராரு. அவர் என்ன சொல்றாங்க பார்ப்போம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இப்ப யூதாஸ் காரியத்தை பத்தி பேதுரு சொல்றாரு. எங்கள்ல ஒருத்தரா இருந்தவர் தான் வந்துட்டு யூதாஸ் காரியத்து. ஆனா வந்துட்டு அவர் அநீதி வழியில போய் தான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஆனாரு. அவர் தூக்குப்பட்டு சாகும்போது அவர் உடம்பு மேல இருந்து கீழே விழும்போது அவர் வயிறு வெடிச்சு குடலா வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அப்ப இவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஏற்கனவே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல தாவீது பரிசுத்தாவினால் நிறைய விஷயத்தை நமக்கு தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா என்னப்பட்டிருக்கிறது. இப்ப அதுக்குள்ள வழக்கத்தையும் சொல்றாரு. இது பழைய ஏற்பாட்டிலையும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப அதுக்குள்ள போனோம்னா நமக்கு டைம் இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம போக வேண்டிய காரியம் வந்துட்டு எப்படி முதல் திருச்சபை பிறந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் அதுக்குள்ள வசனம் நான் வரவே இல்லை, சரிங்களா? இப்ப அதுக்காக அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது இன்னொரு இடத்துல வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நான் அதை சொல்ல வரும்போது இப்ப அடுத்து சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். இப்ப பேதுரு என்ன முடிவு எடுக்கிறா, யூதாஸோட இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரணும். அப்ப 11 அப்போஸ்தலர் இருக்காங்க, 12வது அப்போஸ்தலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாருன்னா
அதுக்கு உண்டான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கணும். அப்ப தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஆளுக்கு உண்டான தகுதி என்னன்னா, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து இறந்து போய் உயிர் தெழுந்து மேலே போன வரைக்கும் நம்ம கூட இருந்து இயேசு கிறிஸ்து சாட்சியா வாழ்ந்த ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது வந்துட்டு 2 பேரோட பேர் அடிபடுது. அப்படி 2 பேரோட பேர் வரும்போது வந்து இவங்க சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அப்படி சீட்டு போட்டு எடுக்கும்போது வந்து யாருக்கு அந்த பேர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி சீட்டு போட்டு வந்த பேர் உள்ள ஆளை தான் வந்துட்டு அவங்க 12 அப்போஸ்தலரை நியமிக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவரெண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தீவிரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இப்ப இவங்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சீட்டு போடுறாங்கன்னா, அப்போஸ்தலரோட பங்கு ஊழியம் பாக்கி இருக்குன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நியாய தீர்ப்பு நாள்ல 12 கோத்திரத்தையும் இந்த 12 அப்போஸ்தலர் தான் நியாயம் தீர்ப்பாங்க அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அப்படி பார்த்தா யூதாஸ் காரியத்து இப்ப இல்ல, இப்ப 11 பேர் தான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு நிறைவேறாம போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்க, 12 அப்போஸ்தலரை அவங்க நியமிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க நியமிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவன் தான் நியமிக்கணும் யார் அப்போஸ்தலன்னு சொல்லி, அது இவங்களுக்கு தெரியாம தேவனோட வாக்கம் இவங்க சரி பண்ணுங்கிறதுக்காண்டி இவங்களே அந்த 12 அப்போஸ்தலரை நியமிக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது தான் யோசேப்புங்கிற ஒரு மனுஷனுக்கும் மத்தியாங்கிற ஒரு மனுஷனுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து சீட்டு போடுறாங்க. யாரு பேர்ல சீட்டு வருது, அந்த 12 அப்போஸ்தலர் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சீட்டு போடும்போது மத்தியா பேர்ல வருது. அப்ப அவங்க ஏன் இந்த சீட்டு போட்டாங்கன்னா அந்த ஒரு காரணம் தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் போதிச்சிருப்பாரு, 12 அப்போஸ்தலர் நீங்க வந்துட்டு யூத குலமான அந்த 12 குலத்தையும் நியாயம் தீர்ப்பீங்க அப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப நியாயம் தீர்க்கணும்னா 12 அப்போஸ்தலர் வேணும். ஆனா யூதாஸ் இடையில அடிபட்டு போனால 11 தான் இருக்கு. அதனால தான் அவங்க இந்த முயற்சிக்கு வந்தாங்க. ஆனா தேவன் இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த 12 அப்போஸ்தலருக்கு பின்னாடி ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல். அவர் வந்துட்டு பிறக்கும் போது அவருக்கு உண்டான நேம் பாத்தீங்கன்னா சவுல். ஆனா அவர் எப்படி பவுல் என்று பேர் மாற்ற மாட்டாருன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸே போட்டிருக்கேன். அந்த கிளாஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நியமிக்கக்கூடிய அந்த 12 அப்போஸ்தலர் தான் பவுல். அப்ப அவர் தான் புறஜாதி கொடுக்க போறாரு. இது பின்னாடி நடக்க போகுது. அது எங்க நடக்குதுன்னா அப்போஸ்தலர் பண்ணி அதே 9 நடக்கக்கூடிய விஷயம் அது, சரிங்களா? அது கடவுள் சொன்ன விஷயத்தை அவர் தான் நிறைவேற்றுவார். ஆனா இங்க அப்போஸ்தலர் முந்தி செய்ய நினைக்கிறாங்க. ஆனா தேவன் உண்மை யாரை கொடுக்குறாரு நமக்கு, அவர் வந்துட்டு அப்போஸ்தலர் பவுலை தான் கொடுக்குறாரு. அது பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால புத்தகம் படிக்கும்போது தெளிவா படிக்கணும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்த அந்த சபை எப்படி பிறக்க போகுதுங்கிறத அந்த 2வது இடத்துல தான் பார்க்க போறோம். எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருங்க. அதிகாரம் 2 வசனம் 1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இப்ப இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை பத்தி படிக்கணும்னா ரொம்ப பெருசா சொல்லலாம். ஆனா அதுக்கு நான் டைம் இல்ல, சுருக்கமா சொல்லிக்கிறேன். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை பாத்தீங்கன்னா பாஸ்கால வந்து 50வது நாள். பெண்டகாஸ்ட்னா கிரேக்க மொழியில 50ன்னு அர்த்தம். அப்ப பாஸ்கா பண்டிகை வந்து 50 நாள்ல தான் இந்த பண்டிகை வருது. இந்த பண்டிகை வந்துட்டு யூதனுக்கு ரொம்ப முக்கியம். யூதனுக்கு அந்த 7 பண்டிகை முக்கியம். அந்த மோசே காலத்துல இருந்து அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு உலகம் பூராவும் அடிச்சு சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு ராஜ்யங்கள் ஆளப்பட்டாலும் அவங்க வந்துட்டு இந்த பண்டிகை நாள்ல எங்கெங்க இருந்தாங்களோ அவங்க எருசலேமுக்கு திரும்பி வருவாங்க. அது வந்து புனித பயணம் மாதிரி அங்கிருந்து திரும்பி வருவாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க இருப்பாங்க. அப்ப 3 பண்டிகை பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள இருக்கு. 3 பண்டிகை தொடர்ந்து வருது, சரிங்களா? அதுல 3வது பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். அப்ப அப்போஸ்தலர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவன் சொன்ன மாதிரி எருசலேம் விட்டு வெளியே போகல, இவங்க உள்ளே தான் இருந்திருக்காங்க, எருசலேம்குள்ள தான் இருந்திருக்காங்க. அந்த எருசலேம்ல தான் வந்துட்டு அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறதுக்காண்டி உலகமுள்ள சிதறடிக்கப்பட்ட அந்த யூதர்களும் அங்க வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க உலகமுள்ள போகும்போது அந்த நேரத்தில் உள்ள பாஷையை கத்திருப்பாங்க. அங்க போய் இவங்க மொழியை பேசிட்டு இருக்கல, அங்க போய் வேற மொழியில இருந்தாலும் அவங்க இங்க வரும்போது அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு தான் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு வேற மொழியும் தெரியும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம், சரிங்களா? இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பார்ப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்ப அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டாகி, அப்ப காற்று வேகம் அடிச்சா ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் உண்டாகி வானத்துல இருந்து சடுதியே ஒரு முழக்கம் உண்டாயிருச்சு. அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. வானத்துல இருந்து ஒரு காத்து மயம் அப்படி வந்து ஒரு காத்து மயத்தோட இறங்குது. வானத்துல இருந்து ஒரு காத்து மயமான ஒரு சத்தத்தோட ஒரு சத்தம் உண்டாகி இறங்குது அந்த வீட்டுக்குள்ள.
அப்ப கடவுள் சொன்ன, இயேசுக்கு சொன்ன அந்த பரிசாவி மேல இருந்து கீழே இறங்கி வராரு. எப்பவுமே தேவன் வந்துட்டு வானத்துல இருந்து பூமிக்கு வராருன்னா ஒரு மகிமை இருக்கும், ஒரு உன்னதம் இருக்கும். நான் கடவுள், நான் வந்திருக்கேன், என்னோட பிரசன்ஸ் இங்க இருக்கு, என்னோட மகிமை இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உன்னதம் இருக்கு அந்த இடத்துல. இது பழைய ஏற்பாட்டுல வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம். மீதி வசனத்தை பார்த்துட்டு அதை என்னங்கிறத பார்ப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய காற்று போல சத்தம் வானத்துல இருந்து அந்த வீடு மூலம் வந்து நிரம்பினாலும் இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா அக்னிமயமான நாவு. அப்ப அக்னிமயமான நாவுனா இப்ப நம்ம நாக்கு போல ஒரு அக்னிமயமான நாவு பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் தலைமையிலும் போய் நிக்குது. அப்ப தேவன் வந்துட்டு அங்க ஒண்ணு சொல்ல வர்றாரு, ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறார். நீலாம் எனக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி குறிக்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் பூமிக்கு வரும்போது வந்துட்டு அக்னிமயமா தான் வந்து இறங்குறாரு. அக்னிமயமா இறங்குறாரு, காற்று மயமா வந்து இறங்குறாரு. அதே சமயத்தில் அங்கே எக்கால சத்தம் ஒதுக்கப்படும். அதே சமயத்தில் அங்கே அக்னி வரலாம், புகையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தேவன் தன்னோட வல்லமையிலையும் தன்னோட மகிமையில வந்து இறங்கும் போது அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம். அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்படி பரிசாவி வந்துட்டு ஒவ்வொருத்தர் மேலே வந்து இறங்கி தங்கி அங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறார். நல்லா பார்த்துக்குங்க, அந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடவுளை தேடி கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ வாழ்ற அந்த உடம்பு தான் எனக்கு கோயில். கடவுள் சொல்றாரு, உன்னோட உடம்பு தான் எனக்கு கோயில். அப்ப புதுசா ஒரு டெம்பிள் உண்டாகுது. அப்ப நம்ம தான் அந்த டெம்பிள், நம்ம தான் கோயில். இதெல்லாம் தேவன் சொல்லிக்காரு. எருசலேம்ல மட்டும் கிடையாது, உலகம் எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளும் நாளுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப உலகம் எல்லாம் தேவனை தொழுது கொள்ளும் நாளும்னா அப்ப தேவனுக்கு கோயில் இருக்கிறது இந்த உடம்பு தான். அப்ப அவர் சொல்றாரு, நீ தான் இந்த கோயில், இனிமே வந்துட்டு நீ தான் நடமாடும் கோயில். நீ வந்துட்டு மக்களை தேடி போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு, என்னைய வந்துட்டு பிரச்சாரம் பண்ணு, எனக்கு வந்து நீ சாட்சியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மகிமையும் வல்லமையும் அந்த ஒரு பலனையும் கொடுத்து அந்த ஒரு முன் குறிக்கிறார். அக்னி போல நாவல் வந்து முன் குறிக்கிறார், நீ தான் அப்படிங்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசைக்கு தேவன் ஒரு பெரிய முச்செடியில தீ போல வந்து இறங்குவார். அந்த தீயினால அந்த முச்செடி வந்து கருகாம இருக்கும். அந்த ஆச்சரியத்தை பார்த்த மோசே அது பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி பக்கத்துல வரும்போது அங்க தேவன் சொல்லுவாரு, இந்த இடம் புனிதமா இருக்கு, நான் வந்து இறங்கியிருக்கேன், இந்த இடம் புனிதமா இருக்கு அப்படிங்கும்போது உன்னோட செருப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வா அப்படிங்கிறார். அதுக்கு மேல முன்னாடி போகவும் ஏறெடுத்து பார்க்கவும் மோசைக்கு மனம் இல்லை, மோசையில முடியல. அவர் வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். தேவனோட வல்லமை மேல இருந்து கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அக்னிமயம் இறங்குறாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அக்னிமயம் புகைமயமா இறங்குறாரு. யாத்திரையாகவும் அதே 19 பாத்தீங்கன்னா அவர் இஸ்ரேல் மக்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்காண்டி அவர் இஸ்ரேல் மக்களோட பேசணுங்கிறதுக்காண்டி சீனாய் மலை மேல வந்து இறங்குறாரு. அப்படி இறங்கும் போது அவரோட வல்லமையிலையும் மகிமையில வந்து இறங்குறாரு. இதே மாதிரி தேவன் தீமயமாக பெரிய இடியோடும் புகையோடும் பலத்த காற்றோடும் எக்கால சத்தத்தோடும் அந்த சீனாய் மலை மேல இறங்குறாரு. அதை பார்த்து மக்கள் பயந்து போறாங்க. அப்ப தேவன் மக்கள்கிட்ட வரும்போது எந்த மாதிரிலாம் வராரு, அவரோட மகிமை எப்படி இருக்கு, அவரோட வல்லமை எப்படி இருக்கு, அவரோட வருகை என்ன மாதிரி இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மக்கள் வந்துட்டு தேவனுக்கு ஒரு கூடாரமோ கட்டடமோ கட்டி வச்சு அங்க போய் தேவனை பார்த்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. தேவன்கிட்ட நீ பாவம் மன்னிப்பு கேட்டு அவர் மீட்பரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரே உனக்குள்ள வந்து வாசமா இருக்காரு. அப்ப நம்ம உடம்பு தான் கோவில், நம்ம உடம்பு தான் இந்த கட்டடம், நம்ம உடம்பு தான் இந்த கூடாரம், நம்ம உடம்பு தான் தேவன் வாழும் ஆலயம். அப்ப தேவனே உள்ள வந்து வாழ்றாரு. அப்ப அதை முன்குறிக்கிறதுக்கு தான், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த அப்போஸ்தலரோட ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த தீ வந்து நிக்குது. எப்படி பழைய ஏற்பாட்டுல தேவன் தீமயமா வந்து நிக்கிறாரோ, நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரோ, அதை வந்துட்டு ஒரு குறியீடாகவும் ஒரு சிம்பாலிக்கா சொன்ன விஷயம் தான் இந்த விஷயம். பரிசுத்தாவியானவர் உண்மையில வந்து இறங்கி நிற்கும் போது உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, உனக்கு முன்குறித்திருக்காரு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட தான் அவர் வாழ்றாரு. அப்ப நீ தான் நடமாடும் கோவில், நீ தான் வந்துட்டு தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குறியீடை கொடுக்குறாரு. இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இந்த மாதிரி அக்னி வந்து நின்னோடனே தேவன் வந்து அவங்களுக்கு அக்னி ஞானசானம் கொடுத்தாரு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டான அர்த்தமே வேற, சரிங்களா? அந்த அக்னியில ஞானசானம் வாங்குறதுக்கு உண்டான அர்த்தம் நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல தெளிவா சொல்லிட்டேன். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தா இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஞானசானம் அக்னியினால் பரிசுத்தாவியினால். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்ல 2 ஓமையோட வச்சு பார்த்தோம், சரிங்களா? அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிட்டோம். ஆனா இங்க அக்னி வந்து நின்ன காரணம் என்னன்னா, புதிய ஏற்பாடு காலத்துல அந்த அப்போஸ்தலர்கள் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்படுறாங்க. முன்குறிக்கப்படும் போது அவங்க தான் இந்த உலகத்துக்கே தேவனுக்கு சாட்சியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்கை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து நீங்க தான் தேவன் வாழ ஆலயம், இனிமே வந்துட்டு கோயில் தான் போய் தேவனை கும்பிடணும்னு அவசியம் கிடையாது, தேவன் ஒன்ட்டே இருக்காரு அப்படி சொல்லி கொடுத்த காலம். அப்ப தேவன் அங்கிருந்து வெளியில போறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் எல்லாமே தன் பணியை வந்துட்டு பெத்லகேம், யூதேயா, சமரியா, உலகம் எல்லாம் வந்துட்டு போய் சொல்லணும். அப்ப அவங்க தான் அந்த ஆலயம்.
அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு ஊரா போகும்போது வந்துட்டு அங்க வந்து விசுவாசிகளை ஏற்படுத்துவாங்க. அப்ப தேவனை பத்தி எடுத்து சொல்லி அங்க விசுவாசிகளை ஏற்படுத்தி அங்க உள்ளவங்களுக்கு தேவனை பத்தி எடுத்து சொல்லும் போது அவங்க விசுவசிச்சு தேவனை இடத்துல மீட் பண்ண ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கும் அந்த பரிசுத்தாவி கிடைச்சு அங்க வந்துட்டு சபை உண்டாகும். இப்படிதான் சபை உண்டாகுது. அப்ப அந்த பரிசுத்தாவி இறங்கி அந்த பரிசுத்தாவி பெறும்போது தான் இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல அந்த முதல் சபை பிறக்குது. அங்கதான் சபை பிறக்குது. அப்படி சபை பிறந்து அவங்க வாயை மூட்டு சும்மா இல்லை. அந்த பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டனால வந்துட்டு அந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் போதிச்சாரோ, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த பரிசுத்தாவி அதை நினைப்பூட்டி அதை வெளியில போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எருசலேம்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் யூதேல சொல்ல ஆரம்பிச்சு, சபேரியால சொல்ல ஆரம்பிச்சு, உலகம் ஃபுல்லா போய் சொல்லி தராங்க. அப்படி சொல்லி தரும் போது அதை கேட்டுக்கிட்டு மக்கள் அதன்படி அவங்க வந்துட்டு தேவனை இடத்துல மீட் பண்ண ஏற்றுக்கொண்டு புதிய உடன்படிக்கை அங்கீகரிக்கும் போது அவங்களும் அந்த பரிசுத்தாவை பெற்று சபையோட சபையா ஆறாங்க. இதான் ஆதி திருச்சபை. இப்படித்தான் வெளியில வந்துட்டு பெருசாகுது. ஏன்னா ஆதி திருச்சபையில சொல்லி கொடுத்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலும் ரட்சிப்பும் பாவமன்னிப்பு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. வேற எதையும் சொல்லி கொடுக்கல. அதான் சொல்லி கொடுத்தாங்க. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கிறத இந்த அதிகாரத்தை படிக்கும் போதே தெரிய வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆதி திருச்சபை என்ன சொல்லி கொடுத்து உன்னை வந்து மீட்புக்குள்ள கொண்டு வந்துச்சு, எப்படி உன்னை பரிசுத்தாவிகளை கொண்டு வந்துச்சு, எப்படி உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்க வச்சு அப்படிங்கிறத எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு அதை யாருமே சொல்லி தரது கிடையாது. கண்டதை சொல்லி தரான். அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க, அந்த நாவு வந்து நின்ன காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டு அவங்க தான் அந்த ஆலயமா மாறுறாங்க, தேவனோட ஆலயமா மாறுறாங்க. பழைய ஏற்பாட்டுல தேவன் இருக்க ஆலயத்துல தேவனை தேடி போறது அந்த காலம். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் சொல்றாரு நீ தான் ஆலயம், நீ தான் வெளியில போய் சொல்லி அடுத்தவனை விசுவாசத்துல கொண்டு வரணும். அவன் விசுவாசத்துல வந்து தேவன்கிட்ட பாவம் போயிட்டான்னா அவனும் பரிசுத்தாவியை பெற்று அவனும் சபைக்குள்ள வருவான். இப்படிதான் சபை விரிவடைஞ்சிச்சு. இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? அவங்களும் பரிசுத்தாவியை பெற்று சும்மா இல்லை. இப்ப பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்ப அந்த நேரத்துல பரிசுத்தாவி அந்த மாதிரி பெற்றோனே, பரிசுத்தாவி நிரம்பணுனே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வரம் கிடைக்குது, நிறைய பலன் கிடைக்குது. ஏன்னா தேவன் வந்துட்டு அப்போஸ்தலருக்கு ஏகப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர்னா விஷமான ஒரு உணவை சாப்பிட்டு சாக மாட்டான். ஏன்னா தேவனோட ஆவி அந்த அளவுக்கு உள்ள இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம் பண்ணுவாங்க அப்போஸ்தலரா இருந்தா. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, பேதுரு எத்தனை பேர்த்த குணமாகி இருப்பாரு, எத்தனை பேர்த்த உயிரோட எழுப்பியிருப்பாரு, எத்தனை பேர்த்துக்கு வந்து கண்ணு கொடுத்துருப்பாரு பேதுரு. அதே சமயத்துல அப்போஸ்தலன் பவுலும் நிறைய புதுமையில பண்ணியிருக்காரு. அவங்களாம் அதை பண்ணும்போது அந்த பரிசுத்தாவின் வல்லமையில தான் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பேர்ல பண்றாங்க. சரிங்களா? அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அவங்க பேர்ல பண்ணல, பரிசுத்தாவின் வல்லமையினால இயேசு கிறிஸ்து பேர்ல பண்றாங்க. இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி அவங்க பரிசுத்தாவை பெறும்போது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு கிஃப்ட் என்னன்னா வெவ்வேறு பாஷையில பேசுறது. அவங்க வந்து வெவ்வேறு மொழியில அவங்களால பேச முடியும். அதுக்குண்டான ஒரு வரத்தையும் பெற்றிருந்தாங்க. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து என்னக்குன்னு பார்ப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்ப வானத்தின் கீழே இருக்குன்னா இப்ப வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா எருசலேம், கீழே பார்த்தீங்கன்னா எகிப்து, இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கி, அந்த பக்கம் ரோம் வரைக்கும். இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். எத்தான் வந்து அவங்க வானத்துக்கு கீழே இருக்க உலகம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இடத்துல தான் 700 கிமுல இருந்து இந்த இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்ப அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரா வந்து அடிக்கடிக்க ஒவ்வொரு இடத்துக்கு ஓடி போனாங்க. ஒருத்தர் அடிக்கும் போது அவங்க துருக்கியில போய் நின்ட்டாங்க, இன்னொருத்தர் அடிக்கும் போது பாபிலோனியா போயிட்டாங்க, இன்னொருத்தர் அடிக்கும் போது எகிப்து போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் அடிக்கும் போது எல்லா யூதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது அவங்க வந்து தேவ பக்தியோட இருந்தாங்க. அப்படி தேவ பக்தியோட இருந்தால்தான் மோசே சொல்லி கொடுத்த அந்த பண்டிகை எல்லாத்தையும் ஒழுங்கா கொண்டாடினாங்க. அந்த மோசே சொல்லி கொடுத்த அந்த பண்டிகையும் முறைமை ஒழுங்கா கடைபிடிச்சிருந்தாங்க. அப்படி கடைபிடிக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு வர வேண்டியிருக்கு. அப்ப யாரெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அந்த உண்மையாக யூதனா இருந்தாங்களோ, அந்த முறைமையை கடைபிடிச்சாங்களோ, இந்த பண்டிகை காலத்துல அந்த முறைமையை கடைபிடிக்கிறதுக்காண்டி அங்க இருந்து இங்க வந்திருந்தாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம் இந்த வசனத்துல. சரிங்களா? இப்ப அடுத்து அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதன்படி. சோ அந்த மாதிரி வந்து இந்த யூதர்கள் அவங்களோட ஊர்ல இருக்கும்போது வேற பாஷையை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாஷையில இவங்க பேசுறாங்க. அப்ப அந்த காலத்துல அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இவங்க வந்துட்டு வெறும் கலிலேயராச்சே, இவங்க எப்படி நம்ம பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கலக்கம் அடைகிறாங்க. ஏன்னா கலிலேயே அந்த ஊரை விட்டு வெளியே போகல. அப்படி வெளியில போகாம வந்துட்டு அடுத்த நாட்டு பாஷை பேசுறாங்கன்னா அது ஆச்சரியமான விஷயம். சரிங்களா? அப்ப அவங்க இவங்கெல்லாம் இங்க வாழ்ந்தவங்களாச்சே, நம்மளால அங்க இருந்து இங்க வந்திருக்கோம், இவங்க இங்கேயே வாழ்ந்தவங்களாச்சே, இவங்க நம்ம பாஷை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்ப இந்த மாதிரி பரிசுத்தாவி வரத்தப்பட்டவங்க எந்தெந்த நாட்டு பாஷையில பேசினாங்கன்னா, இப்ப இஸ்ரேல் கீழே பாத்தீங்கன்னா எகிப்து இருக்கு, எகிப்து கீழே எத்தியோப்பியா இருக்கு. அப்ப அங்க வரைக்கும் இந்த சைடுல பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, துருக்கி, அப்புறம் ஜோர்டான், கிரேக்க ரோம், அவ்வளவு நாட்டுல இருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இத்தனை நாட்டுல இருந்து நம்ம எல்லாம் வந்திருந்தாலும் அத்தனை நாட்டு பாஷையிலையும் இவங்க தேவனோட மகத்துவத்தை எடுத்து சொல்றாங்களே, அவங்க பாஷையில அப்போஸ்தலர்கள் தேவனோட வார்த்தையை எடுத்து சொல்லி போதிக்கிறதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சரிங்களா? அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஆச்சரியத்தை அவங்க பாக்குறாங்க, இது என்ன மாதிரி முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப கரண்ட் நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வருது, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்க போய் முடியுமோ சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அடுத்து மற்றவர்களும் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்ப எல்லா இடத்துலயும் பரியாசம் பண்றதுக்கு ஆள் உண்டு, எல்லா இடத்துலயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஆள் உண்டு, எல்லா இடத்துலயும் தேவனை வந்து நிந்திக்கிறதுக்கு ஆள் உண்டு, எல்லா இடத்துலயும் தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் உண்டு. அப்ப பரியாசம் பண்றவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் தண்ணியை போட்டுட்டு காலங்கத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பேதுரு எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. மக்களே, நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 11 அப்போஸ்தலரோட பேதுரு எந்திரிச்சு நின்று இவர் பேசுறாரு. அப்ப 11 + 1 12 பேர். அப்ப 12 பேர் நிற்கும் போது பேதுரு பேசுறாரு. என்ன பேசுறாங்க பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. இப்ப முதல்ல சொன்னதுன்னா இவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பேசல, பொழுது விடிஞ்சு 3 மணி நேரம் தான் ஆகுது. இப்ப யூத கணக்குல பாத்தீங்கன்னா 6 மணிங்கிறது தான் பொழுது விடியுது. அப்ப பொழுது விடிஞ்சு 3 மணினா 6 + 3 அப்படின்னா 9 மணி தான் ஆகுது. காலங்காலத்துல 9 மணிக்கு அவங்க தண்ணி போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. பழைய ஏற்பாட்டுல யோவேல் அதிகாரம் 2 வசனம் 28 இருந்து 32 வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேதுரு சொல்றாரு. அப்ப பரிசுத்தாவி உள்ள இறங்கினே பேதுருக்கு பழைய ஏற்பாட்டுல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நினைப்பூட்டுறாரு. யாரு? பரிசுத்தாவி நினைப்பூட்டி பேதுருவை பேச வைக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இது சொல்லப்பட்டிருக்குப்பா பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு சொல்லி பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அடுத்து கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப யோவேல் அதிகாரம் 2 வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாள்ல தேவன் தான் வந்து பரிசுத்தாவி அவங்க மேல ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது எருசலேம்ல வந்துட்டு எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எங்க மேல பரிசுத்தாவி வந்தனாலதான் அந்த பரிசுத்தாவி வரத்தை பெற்று தான் நாங்க வந்துட்டு ஒவ்வொருத்தோட பாசையில பேசிட்டு இருக்கோம். அந்த விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறார். படிச்சீங்களா பழைய ஏற்பாடு? அதை சொல்லப்பட்டிருக்கல, அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு உண்டான வசனம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கல அதை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப தேவன் வந்துட்டு அந்த காலத்துல ஊழியக்காரங்க மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் அவரோட ஆவியை ஊட்டுவாரு. அப்ப அவங்க வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்க விஷயம் அதான் இப்ப நடந்துச்சு. இப்ப அடுத்து அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்ப கர்த்தரோட நாளுங்கிறது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். அப்ப கர்த்தரோட நாள்ல வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த 1000 வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு கர்த்தரை யாரு விசுவாசிக்கிறாங்க, அப்ப இயேசு கிறிஸ்து யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து கடைசியா நடக்க வேண்டியிருக்கு. அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியில ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவார். அப்ப கடல் வந்துட்டு இந்த ஒப்பந்த காலத்துல ஏகப்பட்ட அதிசயம் நடக்க போகுது.
இந்த உபத்திர காலத்துல ஏகப்பட்ட அதிசயம் நடக்க போது, ஏகப்பட்ட அற்புதம் நடக்க போகுது. அதை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் சரிங்களா. அது பின்னாடி வருது, அது கர்த்தருடைய நாள்ல வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க விஷயம் சரிங்களா. இப்ப அதான் அவர் எடுத்து சொல்லிட்டார். அப்ப பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அதே வசனத்தை இவரு ஒரு 4 வசனத்தை அப்படியே எடுத்து சொல்றாரு. இப்போ மக்களுக்கு ஆச்சரியம், பாடுறா இவங்கெல்லாம் வந்துட்டு படிப்பறிவு இல்லாத ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்தவங்க இவங்க வந்து பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு வசனத்தை சொல்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது இந்த அளவுக்கு தைரியமா சொல்லி பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு சரிங்களா. இப்ப அடுத்து இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவனா இயேசு கிறிஸ்துவை கடவுள் எப்படி வெளிப்படுத்தினாரு? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காமிச்சு வெளிப்படுத்தினாரு. ஆனா நம்ம யாரும் ஏத்துக்கல அப்படிங்கறத தெரிய சொல்றாரு. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரு, அற்புதங்களை அடையாளம் காமிச்சு இவர் தான் மெசியா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினாரு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல முதல்ல. இப்ப அடுத்து அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சோ அந்த மாதிரி தேவனாய இயேசு கிறிஸ்து நம்ம கையில கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சாட்டி அக்கிரமக்காரர் கையில ஒப்படைச்சு அவரை கொலையும் செஞ்சீங்க. எப்படி சிலுவையில் அரைஞ்சு கொலையும் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னீங்க. ஆனா வந்துட்டு தேவன் அவரை உயிரோட எழுப்பினார். மரணத்தை அவரை வெளில வச்சு உயிரோட எழுப்பினது தேவன். அப்ப அந்த மாதிரி அவர் நடந்துருச்சு. அப்ப அவருக்கு உயிரோட வந்து எங்களெல்லாம் பார்த்தாரு, அதுக்குதான் சாட்சியா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க சொல்ல ஆரம்பிச்சதுலாம் உங்களை ரட்சிக்கிறதுக்கு தேவன் வந்தாரு, ஆனா நீங்க அவரை அடிச்சு கொன்னுட்டீங்க. அவர் கொன்னாலும் அவர் மரணத்தினால கட்டப்பட மாட்டார். மரணத்தை வெளில வச்சு கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து எழுப்புறாரு. அப்படி எழுப்பும் போது அவர் எழுந்திரிச்சு வந்தாரு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்க விஷயம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ வார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சோ இந்த 3 வசனமும் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்க வசனங்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதம் அதிகாரம் 16 வசனம் 8ல இருந்து 11 சொல்லப்பட்டிருக்க விஷயம். மெசியா வந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்துட்டு அக்கிரமக்காரர் கையில ஒப்படைச்சு சிலுவையில் அறைஞ்சு கொண்டுட்டோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல இருந்து வசனத்தை எடுத்து வைக்கிறார் பேதுரு. இப்ப அடுத்து சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இப்ப தாவீது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி சொன்ன விஷயம் இது. அப்படிங்கும்போது வந்து இந்த ஆசீர்வாதம் அபிராமில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அபிராமுக்கே தேவன் சொல்லிட்டாரு, உன்னோட சந்ததியில தான் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு மனுஷன் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அபிராமுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப அந்த அபிராமோட வம்சம் வந்தவர் தான் தாவீது. அப்ப தாவீதுக்கு இது சொல்லப்படுது, திரும்ப உன்னோட வம்சத்துல தான் மீட்பரா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப வழி வழியா அந்த பரம்பரையில சொல்லப்பட்டிருக்க விஷயம். அது வந்து தாவீது தெரிஞ்சனால இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடியே சங்கீத புத்தகத்துல தாவீது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லியிருக்காரு. அதான் பேதுரு இப்ப எடுத்து வைக்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். சோ அந்த மாதிரி சொல்லப்பட்ட இயேசுவை தான் தேவன் எழுப்புறார். அதுக்கு நாங்க தான் சாட்சி. ஏன்னா நாங்க தான் அவரை பார்த்தோம், எங்க கூட வந்து அவர் சாப்பிட்டாரு, எங்களுக்கு போதிச்சாரு, எங்களுக்கு நிறைய கட்டளை கொடுத்துருக்காரு, எங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்துருக்காரு. அவர் தான் எங்களுக்கு பரிசாமே இப்ப கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் நாங்க சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்துட்டு சாட்சியா இருந்து தன்னோட போதனை வேலையை எருசலேம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தேவன் சொன்ன மாதிரி எருசலேம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போதனையை அந்த பெந்தெகோஸ்து நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பரிசுத்தாவியை பெற்றாங்களோ அன்னைக்குல இருந்து சபை வந்து பிறந்த உடனே அப்படியே சபை வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரச்சாரம் பண்ண அந்த எருசலேம்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி.
அந்த காரியம் ஆரம்பிச்சு அப்பயே நடைபெற்று கொண்டு இருக்குது. அவங்க வெயிட்லாம் பண்ணல, அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவோட அந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? பேதுரு. இதுதான் உனக்கு வந்துட்டு ரட்சிப்பை கொடுக்கும் சொல்லி அந்த உயிர்த்தெழுதலுக்கு உண்டான அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் விசுவசிங்க அவரை அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான காரணத்தை எல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாடுல இருந்து அவர் எடுத்து வைக்கிறார். இப்ப அடுத்து அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இப்ப இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய வலது பாரசத்துல உயர்த்தப்பட்டு. அப்ப அந்த மாதிரி தன்னையே பழிப்பொருளா கொடுத்து இந்த உலகத்தின் பாதை சுமந்தீர்த்து தன் உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் எங்க உயர்த்தப்படுறாரு? தேவனோட வலது பக்கத்துல உட்கார அளவுக்கு உயர்த்தப்படுறாரு. அப்ப அந்த மாதிரி உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தின்படியே பரிசாவியை பெற்று. அப்ப பிதா நமக்கு எல்லாத்துக்குமே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரியே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரியே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த பரிசாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் இதை பொழிந்தார். அப்ப அந்த மாதிரி பரிசாவை எங்களுக்கு கொடுத்தனாலதான், அந்த மாதிரி பரிசாவை நாங்கள் பெற்றனாலதான் நீங்க இந்த மாதிரி பாக்குற, இந்த மாதிரி கேட்கிற அந்த விஷயத்தை நாங்க சொல்ல முடியுது. அப்ப பெரிய சத்தம் கேட்டுதானே உடையாந்தீங்க. அப்ப நீங்களாம் வந்துட்டு இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு பெரிய சத்தம் சடித்தையை கேட்கும் போது தான் நீங்களாம் வந்து என்னடா அவ்வளவு பெரிய சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்க. அப்படி பார்க்கும்போது நாங்களாம் வெளியில வந்து அந்நிய பாசையில ஒவ்வொருத்தன் பாசையிலும் பேசுறோம். அப்படி பேசும்போது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசாவை பெற்ற போதுதான் இந்த நீங்க பாக்குற காட்சியும் சரி, நீங்க கேட்கிற செய்தியும் சரி, அதனாலதான் எங்களுக்கு கிடைக்குது அப்படி சொல்லி சாட்சியா கொடுக்குறாரு. இப்ப அடுத்து தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். இப்ப தாவீது சொன்ன இன்னொரு சங்கீதம், இந்த சங்கீதம் எங்க போட்டுக்குன்னா சங்கீதம் 110 வசனம் 1ல சொல்லப்பட்ட விஷயம். அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசியிருப்பாரு, அதே சமயத்துல தேவனை பத்தி சொல்லியிருப்பாரு, தேவனாய கர்த்தரை பத்தி சொல்லியிருப்பாரு. யூதெல்லாம் நினைச்சுக்கணும் தேவன் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, தேவன் மூன்றா இருக்காரு. ஆனா தாவீது இங்க சொல்லும் போது 2 பேர்ட்ட சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்ப நீங்க நினைச்சுக்கணும் இயேசு கிறிஸ்து தேவன் தான் அப்படின்னு சொல்லி தாவீதே சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான வசனம் சங்கீதம் 110 வசனம் 1ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் அவர் வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். அப்படின்னா இங்க நான் சொல்லப்பட்ட தந்தை. அப்ப தந்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, உன்னோட விரோதிகளை, உன்னோட வந்து எதிரிகளை உனக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும்னா இயேசு கிறிஸ்துவை உனக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். இப்ப தந்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, என்னோட வலது பாரசத்துல நீ உட்காரு. அதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இங்க நீர்னா இயேசு கிறிஸ்து, என்ன தந்தை. அப்ப அங்கேயே வந்துட்டு தந்தை பக்கத்துல மகன் உட்காராரு. அப்ப மகனுக்கு தேவன் தான், தந்தையும் தேவன் தான் சொல்லி தாவீதே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மகன் இங்க வரும்போது அந்த மகன் தன் தேவன் என்று சொன்னாரு. ஆனா நீங்க அதை ஒத்துக்கல. அந்த மகன் தன் தேவனுக்கு அற்புதங்கள் பண்ணாரு, அதையும் நீங்க ஒத்துக்கல. அதை ஒத்துக்காம நீங்க பொய் சாட்சி சொல்லி நீங்க அவர் மேல குற்றத்தை சாட்டி அக்காம கையில ஒப்படைச்சு அவரை சிலுவையில் அடைஞ்சு கொன்னீங்க. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் தேவன், இதை தாவீதே எடுத்து சொல்லியிருக்காரு. நீங்க என்ன தந்தை ஒருத்தர் தான் தேவன் சொல்லிட்டு இருக்கீங்க, அது தவறு. ஆனா தாவீது மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை வந்து பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல குறிப்பிட்டிருக்காங்க, இங்க பேர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து தேவன், அவர் வந்தவரை நீங்க புரிஞ்சுக்கல, அவர் நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க அப்படிங்கறத அவர் பழைய ஏற்பாட்டை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்தவங்க புரிய வருது. அவ பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பண்ண அற்புத அடையாளம் அந்த அளவுக்கு யாரும் பண்ணல. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க உணர்றாங்க, ஆமா இப்படி எல்லாம் போட்டிருக்கல, அதுக்கு உகந்த மாதிரி தானே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, அதுக்கு உகந்த மாதிரி தானே அவர் அற்புத அடையாளம் பண்ணாரு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கவே இல்லையே, நம்ம வந்து இவ்வளவு தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. இப்ப பாருங்க அடுத்து, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இப்ப இந்த மாதிரி அப்படி வந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் மெசியா, அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்த எல்லாரும் அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த மாதிரி அற்புதம் நடந்துட்டு இருக்கு, நாங்களும் அற்புதம் செய்வோம், ஆனா அவரோட பேர்ல தான் அற்புதம் செய்வோம் சொல்லிட்டு இவங்க பல பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்தவங்களா அவங்க பாஷையில இந்த உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம பாஷையில அவன் இந்த உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அதை உணர்றாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு விஷயம். இப்ப அடுத்து, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப இந்த மாதிரி விஷயத்த அவங்க பாஷையில அவங்க கேட்கும் போது அந்த யூதர்களா இதயத்துல குத்தப்பட்டவனா, அப்ப அவங்க செஞ்ச பாவம் மனசுல வந்து ஒரு ஐயோ மெசியா வந்தாரே, அவரை கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளுக்குள்ள மனசை குத்துது. அந்த மனசை குத்துறது தான் வந்துட்டு பாவத்தை உணர்றது. அப்படி பாவத்தை உணர்ந்தவங்க தான் பாவ மன்னிப்பு. இதாங்க சொல்லப்பட்ட விஷயம்.
அப்ப ஒருத்தனை பாவின்னு உணர வச்சு அவனுக்கு வந்துட்டு வழியை காமிக்கணும், எங்க பாவம் பண்ணி போகணுங்கிற வழியை காமிக்கணும். அதான் பேதுரு இப்ப பண்ணிட்டு இருக்காரு. வந்தவரை கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க, அவர் தான் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காரு, அவர் தான் அவரை கோட்டை விட்டுட்டீங்களே, வந்தவரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்க கேட்கறாங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு பேதுரு ஒரு பதிலை சொல்றாரு. அந்த பதிலை நீங்க சரியா கவனிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வசனத்தை சரியா பார்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அப்ப இந்த வசனத்தை மூன்றா பிரிக்கலாம், சரிங்களா? அதை எப்படி பிரிக்கணும் பாருங்க. இப்ப பேதுரு அவங்களுக்கு சொன்ன பதில் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, அப்ப மனம் திரும்புங்கிறது ஒண்ணு, சரிங்களா? அடுத்து ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, அப்ப பாவ மன்னிப்புங்கிறது 2. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம், அப்ப இயேசு கிறிஸ்து பேர்ல கிடைக்கிற ஞானஸ்தானம் அது 3. இப்ப மூன்றா பிரிக்கிறேன். இது 3 கூட விளக்கத்தை பார்ப்போம். இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி, அப்ப முதல் பாயிண்ட், ஒருத்தன் பாவத்தை உணர்ந்து மன வருத்தப்பட்டு மனம் திரும்பணும். அப்ப அந்த மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்தானம் கொடுத்தது தான் யோவான் ஞானஸ்தானம். அவரு மனம் திரும்புதலுக்கு உண்டான ஜலத்தில ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அது முதல் பாயிண்ட், அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருத்தன் பாவி என்று உணர்றதுக்கு எந்த முறைமையும் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா முறைமையை செஞ்சுதான் பாவத்தை உணர்றது அவசியம் கிடையாது, சரிங்களா? இவங்களாம் எப்படி முறைமையை செய்யாமலே பாவி என்று உணர்ந்தாங்கல்ல, அது மாதிரி உணரலாம். யாரா இருந்தாலும் முறைமையை செய்யாமலே தன் பாவத்தை உணர முடியும். ஏன்னா நீங்க செய்த பாவத்தையும் நீங்க செய்த கொடுமையை நினைச்சு பாருங்க, பாவத்தை உணர முடியும். அப்ப மனம் திரும்புங்கிறது முதல்ல. இப்ப 2வது பாயிண்ட், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. இப்ப பாவ மன்னிப்புனா மனுஷன் கொடுக்க முடியாது, பாவ மன்னிப்புங்கிறது மனுஷன் கொடுக்க முடியாது, தேவன் தான் கொடுக்க முடியும். பாவ மன்னிப்புக்கு எங்க போகணும்னா தேவன் செய்த அந்த புதிய உடன்படிக்கை தேவைப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட பாவத்தையும் சரி இந்த உலகத்தோட பாவத்தோட தண்டனையை அவர் தான் சுமந்திருத்தார். இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே பாவ மன்னிப்புனா நமக்கு அவரோட இரக்கம் தேவைப்படுது, அவரோட கிருபை தேவைப்படுது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அவரை மீட்பராக வச்சுனாவும் நம்மளோட பாவத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே பாவி என்று உணர்ந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட பாவத்துக்கு மீட்பராகவும் ரட்சராகவும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் செய்த புதிய உடன்படிக்கையை அங்கீகரிச்சு அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். அப்படி விசுவாசத்தை வைக்கும்போது அவர் தான் உன்னை தன்னோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உன்னோட பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்னா அவர் சிந்தின ரத்தத்தினால உன் பாவத்தை கழுவுறார். அப்படி கழுவும் போது அவரோட ரத்தத்தினால நீ விலைக்கு வாங்கப்படுற. அப்ப உன்னோட பாவங்கள் இயேசு கிறிஸ்துவால மன்னிக்கப்படுது. ஏன்னா நீ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை உன்னோட பாவத்துக்கு மீட்பராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ற. அப்ப ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன் பாவத்தை மன்னித்து அவர் உனக்கு பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அது 3வது பாயிண்ட். நமக்கு பாவ மன்னிப்பும் சரி பரிசுத்த ஞானஸ்நானம் சரி இந்த புதிய உடன்படிக்கை மூலமா தான் கிடைக்குது. அவரை மீட்பராக ரட்சகராக நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன் பாவத்தை மன்னித்து அவர் தான் உனக்கு பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. பரிசுத்த ஞானஸ்நானம் வேணும்னா நம்ம தேவன்கிட்ட தான் போகணும், பாவ மன்னிப்புனாலும் நம்ம தேவன்கிட்ட தான் போகணும். இது 2க்குமே மனுஷன்கிட்ட போக முடியாது, சரிங்களா? மனம் திரும்புதலுக்கு உன் பாவத்தை எண்ணி பார்த்து உன் பாவத்தை உணர்ந்து மன வருத்தப்பட்டாலே அது மனம் திரும்பின மாதிரி அர்த்தம். அப்படி மனம் திரும்பிட்டா நீ தேவன்கிட்ட மன்னிப்பை நாடு, அவர் செய்த புதிய உடன்படிக்கை நாடு, அவர் பண்ணி வச்ச புதிய உடன்படிக்கை நம்பு, அவரை விசுவாசி. அப்படி விசுவாசிக்கும் போது அவர் உன்னை மீட்கிறார், உன் பாவத்தை கழுவி அவர் உன்னை மீட்கிறாரு. அப்படி மீட்கும் போது தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப இதை நீங்க தெளிவா பார்க்கணும். அதை தெளிவா நீங்க பார்க்கலைன்னா உங்களுக்கு மிஸ் ஆயிடும். இப்ப இயேசு கிறிஸ்துட்ட ஞானஸ்நானம் வாங்கணும்னா அதையும் நீங்க தனியாக தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து நீங்க ஞானஸ்நானம் வாங்கணும்னா அது புதிய உடன்படிக்கை முறைப்படி வாங்கணும். புதிய உடன்படிக்கை முறைப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க அவரை உன்னோட பாவத்துக்கு மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர் செய்த காரியத்தை நீங்க அங்கீகரிச்சு அவர் மேல நீங்க விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கணும். அவர் தான் உங்களை மீட்க முடியும், அவர் தான் உங்களை ரட்சிக்க முடியும், அவர் தான் உங்கள் பாவத்துக்கு தானே சுமந்திருத்தான்னு சொல்லி அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்ப உங்களுக்கு ரட்சிப்பும் மீட்பும் பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஞானஸ்நானம் எல்லாமே விசுவாசம் தான் கிடைக்குது. அது இன்னொரு மனுஷன்ட்ட போய் கிடைக்க முடியாது, அது தேவன்ட்டு தான் கிடைக்கும். நீ நேரா தேவன்ட்டே பெற்றுக்கொள்ளலாம். இதனால தான் சொல்றேன், நம்ம ரட்சிப்புங்கிறது வந்துட்டு சபையில இருந்து தான் பெற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது, கிறிஸ்துவ நான் தான் ரட்சிப்பு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால தான் சொல்றேன், முறைமைகளை பண்ணி பாவ மன்னிப்பை பெற முடியாது, மீட்பை பெற முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது, பரிசுத்தாவியை பெற முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு தேவனா இயேசுக்கு செய்த காரியங்கள் நம்ம கிடைக்க முடியாது. நம்ம அவர் செய்த காரியத்தை அவர் செய்த உடன்படிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் மேல விசுவாசம் வைத்து நம்ம வாங்கிக்கணும். அப்ப இது அவர் கொடுக்கக்கூடிய காரியம், நம்ம அதை விசுவாசத்தை வைத்து வாங்கிக்கொள்ளும். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படி பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் பெற்றா பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவோம். இப்ப நமக்கு பரிசுத்தாவி உள்ள வச்சுங்க, பரிசுத்தாவின் வரம் நம்மகிட்ட உள்ள இருக்கு. ஆனா பரிசுத்தாவின் வரத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா நம்ம வந்து பரிசுத்தாவிக்கு தேவனோட வார்த்தை படிக்கணும்.
தேவனுடைய வார்த்தை படிக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் போது அவர் தான் அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தத்தை உணர வச்சு நம்மளை வந்து மென்மேலும் நம்மளை வாழ்க்கையை திருத்த முயற்சி பண்ணணும். கடவுளோட வார்த்தை தெரிஞ்சது தான் நம்ம வாழ்க்கையை திருத்த முடியும். நம்மளால நம்ம வாழ்க்கையை திருத்த முடியாது, தேவன் தான் நம்ம வாழ்க்கையை திருத்தணும். அப்ப தேவனோட வார்த்தையை படிக்கும்போது தான் நம்ம எவ்வளவு மோசமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரிய வரும். அப்ப எவ்வளவு மோசம் பண்றோம், எவ்வளவு பாவம் பண்றோம், எவ்வளவு மோசமான ஆள் அப்படின்னு நம்ம தெரிய வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாவத்தை திருத்திக்க முடியும். ஒரே நாள்ல திருத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்க முடியும். அப்ப நம்மளை திருத்திக் கொள்வதற்கு தேவனோட வார்த்தையை டெய்லி படிச்சு நம்ம வந்துட்டு அதை வந்து நடைமுறையில கொண்டு வரணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும், அதை முயற்சி பண்ணி நம்ம வந்துட்டு அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணும்போது நம்ம பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ இப்படித்தான் வந்துட்டு பரிசுத்தாவி வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு நம்மளை மாற்றத்தை கொண்டு வருவார். அப்ப அந்த பரிசுத்தாவிக்கு நம்ம வந்துட்டு பாவம் பண்ணி அதை அலக்களிக்காம நம்ம வந்துட்டு கடவுள் வார்த்தையை படிச்சு அதை வந்து மாற முயற்சி பண்ணணும். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப தெளிவா சொல்லியிருக்காரு, மனந்திருப்பதுக்கு உண்டான ஞானசனம் வேற, பாவம் மன்னிப்புக்கு உண்டான ஞானசனம் தேவன் கொடுக்குறாரு. அந்த ஞானசனம் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது. அப்படி அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா பரிசுத்தாவின் வரத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டனால தான் இவங்க வந்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்று பல பாசையில பேசுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர அதிகாரத்துல அவங்க நிறைய புதுமைகளை பண்ணுவாங்க, நிறைய அற்புதங்களை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு விசுவசிச்சு கடவுளை வந்துட்டு தன்னோட பாவத்துக்கு மீட்பராக வச்சு ஏற்றுக்கொண்டு அந்த சபை அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் பெருகுது. சரிங்களா? இப்படித்தான் சபை வந்து உண்டாச்சு, இப்படித்தான் சபை பெருகுது. சரிங்களா? இப்ப அடுத்து வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இப்ப இந்த மாதிரி வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கு. அது இங்க மட்டும் இல்ல, தூரத்துல உண்டாவங்களும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன வார்த்தை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடு உள்ள சந்ததி தான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டத்தின் காலத்துல இருக்கு. இங்க சட்டத்தையும் முறைமையும் பிடிச்சி நிக்கிறான். அப்ப அது மாறுபட்ட சந்ததியா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்ப அது மாறுபட்ட சந்ததி. அந்த சந்ததியை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். அது புதிய உடன்படிக்கையோட காலம். அந்த புதிய உடன்படிக்கை காலத்துக்குள்ள வாங்க. பழைய உடன்படிக்கையை தள்ளி வச்சுட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ள வாங்க. அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும்னா நீங்க விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் தான் உங்கள் பாவங்களை சுமந்து தருகிறதை விசுவாசிக்கணும். அதான் புதியது. அப்ப அதுக்குள்ள வந்தா தான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப பழைய மாதிரி மாறுபட்ட சந்ததிக்குள்ளே இருக்காதீங்க. இப்ப புதிய உடன்படிக்கை வந்தாச்சு. அப்ப புதிய உடன்படிக்கையில வாங்கன்னு சொல்றாங்க. நல்லா படிச்சு பாருங்க எல்லாத்தையும். இப்ப திரும்ப அந்த வசனத்தை பார்ப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்ப மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்மளால ரட்சித்துக் கொள்ளுனா இயேசு கிறிஸ்து பண்ண அந்த புதிய உடன்படிக்கை மேல நம்ம விசுவாசம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அவரை மீட்பராக வச்சிடாம நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். நம்மளை பாவி என்று உணர்றது ரொம்ப முக்கியம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்படி உணர்ந்து அவரை கேட்கும் போதுதான் அவர் உன் பாவத்தை மன்னித்து அவர் பரிசுத்தாவியை ஞானஸ்நானம் கொடுத்து நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்குறாரு. அப்படி பெற்றுக்கொள்றதா பரிசுத்தாவி முத்திரை பெற்றுக்கொள்றது. அப்படி முத்திரை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம அவருக்கு சொந்தமா வரோம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? அப்ப நீங்க இதெல்லாம் தெளிவா பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். இப்ப அடுத்து அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்ப அவரோட வார்த்தை கேட்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. இப்ப இங்க ஞானஸ்நானம் சொல்லி பொதுவா தான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டால்தான் அவர் பரிசுத்தாவியை ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இல்லைன்னா வெறும் நீ தண்ணியில தான் முக்கியம் வச்சு போயிட்டு இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சாதான் அவர் உனக்கு பரிசுத்தாவியை ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஞானஸ்நானம் பெற்றவங்க 3000 பேர் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப ஒரு நாள்ல 3000 பேர் அந்த காலத்துல ஆதி திருச்சபை மேல பரிசுத்தாவியை பெற்றிருக்காங்க. அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது சபை அப்படி வளருது. அவங்க சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த காலத்துல ஊழியக்காரங்களாம் வந்துட்டு ஞானஸ்தானம் தண்ணி அப்படின்னாலே வந்துட்டு அந்த முறைமையை தான் பிடிச்சி நிக்கிறாங்க. தேவன் கொடுக்குற அந்த பரிசுத்தாவி ஞானஸ்தானம் மறந்துடுறாங்க. அதை யாருமே சொல்லியும் தர்றது கிடையாது. எவன் சொல்லி தரான்? இப்ப யாரும் சொல்லி தர கிடையாது. எல்லாருங்க ஜலம்னாலே தண்ணியில முக்கிய ஞானஸ்தானம், தண்ணினாலே தண்ணியில முக்கிய ஞானஸ்தானம். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது வேற மனந்திரும்ப ஞானஸ்தானம். அது உனக்கு உதவாது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவி ஞானஸ்நானம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். உனக்கு பரிசுத்தாவின் முத்திரை கொடுக்கும். அதான் உன்னை ஆவியில பிறக்கிறது. அதனாலதான் நீ வந்து உன் பாவம் கழுவப்படுது. அதனாலதான் உனக்கு பரிசுத்தாவின் வரத்தை படுற. அவர் தான் உன் பாவத்தை வந்து நீ நிச்சயிக்கிறதுக்கு உனக்கு அச்சாரமா இருக்கிறாரு, உத்தரவாதமா இருக்கிறாரு. அதாங்க சொல்லப்பட்ட விஷயம். அப்ப எந்த ஞானஸ்நானம் முக்கியம்? உன்னை பாவி என்று உணர்ந்து அவர் செய்த அந்த புதிய உடன்படிக்கை நம்பி அவர் செய்த காரியங்களை விசுவாசம் வச்சு இயேசு கிறிஸ்துவின் பாவத்திலிருந்து மீட்பராகவும் ரட்சணாவை ஏற்றுக்கொள்றதா முக்கியம். அப்படிங்கறத உணர்ந்துங்க. ரெண்டு ஞானஸ்நானத்துக்குள்ள ஒரு முக்கியத்தை பாருங்க. ஆதி திருச்சபை என்று சொன்னாலும் சரி, அப்போஸ்தலர் சொன்னாலும் சரி, அவங்க எல்லாம் இயேசு செய்த அந்த காரியத்தை தான் தெளிவா சொல்லியிருக்காங்க.
அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் மேல விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நீங்க ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப உன் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம்னா இயேசு கிறிஸ்துவிட்ட போய் ஞானஸ்நானம் கேளு. அவர் தான் உனக்கு பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுத்து பாவத்தை மன்னிக்கிறார், உன் பாவத்தை கழுவுறார். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இதோட இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு பொறுமையாக நான் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு ஆசிரியர் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல தேவன வார்த்தையை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்க. ஞானஸ்நானத்துக்கு உண்டான ஒரு அறிவுரையை தெளிவாக எடுத்து சொல்லுங்க. எந்த ஞானஸ்நானம் எதுக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே 2 கிளாஸ் போட்டிருக்கேன். யோவான் கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இயேசுக்கு கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கு இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் பெற்று ஆதி திருச்சபை எப்படி உண்டாச்சுன்னு சொல்லி அதுக்கு இந்த கிளாஸ் போட்டிருக்கேன். இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுதுன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு கொடுங்க. அவங்க இதை கேட்டு அவங்க பயன்பெறுவாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா தேவனால் ரசிக்கப்படுவாங்க. அது தேவன் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதம். தேவன் அவங்களை ரசிப்பார். உங்களை நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி.